நீதிகள் மரம் ஏறும் நேரத்திலே இந்தாங்க பைபிள் வச்சுக்கிறோங்க. இல்லையா? பிசாசுகள்லாம் மரம் ஏற நேரத்தில் நீங்கள் சர்ச்சுக்கு வந்திருக்கிறீங்க. சந்தோஷமாக இருக்கிறீங்களா? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எத்தனை பேர் அன்றைக்கு நான் பிரசங்கம் செய்த பாடத்துக்கு வரவில்லை? கை தூக்கி காட்டுங்க. நல்லா தூக்கி காட்டுங்க. ரொம்ப சந்தோஷம். பாஸ்டர் அவர்கள் வேண்டிக் கொண்டதன்படியும் நான் ஜெபித்து தீர்மானித்து கொண்டதின்படியும் நான் ஒரு தொடர்ச்சியாக உங்களுக்கு இந்த ஆண்டு விழா நாட்களில் கர்த்தருடைய வார்த்தையை கற்றுக் கொடுக்க போகிறேன். சரியா? ஆகவே நான் முதல் வேத பாடத்தை தொடங்கின அந்த நாளில் கற்றுக் கொடுத்து அந்த பாடத்திலே இருந்து அப்படியே தொடர்ச்சியாக இந்த பாடங்கள் போய்கொண்டிருக்கும். ஆகவே அதற்காக கடந்த முறை அந்த பாடத்தை நீங்கள் கேட்கவில்லை என்றால் இன்று நடக்கப் போகிற பாடம் விளங்காது என்றல்ல, தனித்தனி பாடங்கள் தான் படித்து கொடுப்பேன். ஆனால் இவற்றுக்கு இந்த ஒவ்வொரு பாடத்துக்கும் தொடர்பு இருக்கும், ஒரு சங்கிலி போல. ஓகே? ஆகவே நீங்கள் முடிந்த அளவு என்னுடைய பாடங்களுக்கு வந்தால் அந்த தொடர்ச்சியாக நீங்கள் கற்றுக்கொள்ள முடியும். ஆகவே இன்றைக்கு அநேகர் அன்றைக்கு வராதபடினால் அன்றைக்கு நான் கற்றுக் கொடுத்த அந்த விஷயத்தை சுருக்கமாக உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். விருப்பமா? ஓகே. ஏன்னா திருப்பி சொன்னதே சொல்லி கொடுக்க வேண்டிய கஷ்டம் எனக்கு தானே, உங்களுக்கு இல்லை தானே. அங்கே இருந்துக்கிட்டு ஆம் அப்படிம்பீங்க. சரியா? உங்களெல்லாம் நிப்பாட்டி வச்சு நான் உட்கார்ந்து பிரசங்கம் பண்ணால் தெரியும் அதில் இருக்கிற கஷ்டம். சரி, எல்லாரும் என்னைய பாருங்கோ, எல்லாரும் சிரிங்கோ. எத்தனை பேர் இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் என்னுடைய பிரசங்கத்தை கேட்குறீங்க? வாழ்க்கையிலே ஃபஸ்ட் டைம் என்னுடைய பிரசங்கத்தை நேரடியாக கேட்குறவங்க கையை தூக்கி காட்டுங்க. 2 பேர். ஓகே, சரி. அன்றைக்கு நான் காயின் ஆபேலை பற்றி சில விஷயங்களை சொன்னேன். நான் கொஞ்சம் வேகமாக சுருக்கமாக சொல்லிக்கொண்டு போகிறேன். அன்றைக்கு வராதவர்கள் குறித்து கொள்ளுங்கள். இது உங்களுக்கு புரியாவிட்டால் அன்றைக்கு வந்த யாரிடத்திலாவது கேட்டு தொலைக்காதீர்கள். சரியா? நீங்கள் இந்த ஒலிப்பதிவு செய்திருக்கிற அந்த சிடியையோ அந்த ஒலி நாடாவையோ பார்த்து நான் என்ன உண்மையாக கற்றுக் கொடுக்கிறேன் என்று தெரிந்து கொள்ளுங்கள். ஏனென்றால் வந்தவர்கள் விருப்பம் போல இஷ்டமானதை சொல்லிவிட்டால் கடைசியில் நான் குழப்பம், என்னுடைய பெயர் குழம்பி விடும். சரியா? காயின் ஆபேல் என்ற 2 பேரை பற்றி நான் பேசினேன். அதாவது உலகத்திலேயே முதல் பிறந்த மனிதன் காயின். அந்த காயின் தான் உலகத்திலேயே முதல் பாவம் செய்தவன். காயின் என்று சொல்லும் பொழுது கிறிஸ்தவர்களுக்கெல்லாம் அவனை குறித்து ஒரு கெட்ட ஒரு எண்ணம் உண்டு. கொலைகாரன், பாவி, கெட்டவன் என்று. ஆனால் நான் நிரூபித்தேன், அவன் கொலைகாரனும் அல்ல, பாவியும் அல்ல, கெட்டவனும் அல்ல, நல்ல ஒரு அப்பாவி மனிதன் என்று. சரியா? உண்மைதானே? எப்படி என்றால் நல்ல அம்மா அப்பாவுக்கு பிறந்தவன் காயின் என்று நான் சொல்லிக் கொடுத்தேன். நல்ல அம்மா அப்பா என்றால் ஆதாம் ஏவாளும் நல்ல அம்மா அப்பா. அவர்களை குறித்தும் இன்றைக்கு நிறைய பேருக்கு ஒரு வித கோபம் இருக்கிறது. நிறைய ஆண்களுக்கு ஏவாளை குறித்த ஒரு கோபம். அவள் அந்த ஆப்பிளை சாப்பிட்டபடினால் தான், அந்த பழத்தை, அது ஆப்பிளோ தக்காளியோ தெரியாது, அந்த பழத்தை சாப்பிட்டபடினால்தான் இன்றைக்கு எல்லாரும் பாவத்தில் இருக்கிறோம் என்று எல்லாருக்கும் ஏவாள் மேல் ஒரு கோபம் இருக்கிறது. அநேக பெண்களுக்கு ஆதாம் மேல் கோபம் இருக்கிறது. சரி, அவள் தான் பாவம், அப்பாவி பெண், தெரியாமல் செய்து விட்டால் இவனாவது அவளை செய்ய விடாமல் தடுத்திருந்திருக்கலாம், இவனும் அல்லவா செய்தான் என்று இப்படி நியாயமான கோபங்கள் இருக்கின்றன. ஆனால் அவர்கள் அந்த பாவத்தை செய்தார்களே தவிர மற்றபடி நல்ல ஒரு ஆணாக நல்ல ஒரு பெண்ணாகத்தான் அவர்கள் வாழ்ந்தார்கள். ஏன் தெரியுமா? அவர்களை கெடுக்க ஆள் இல்லை. ஏவாளை தன் புருஷனுக்கு விரோதமாக தூண்டிவிட ஏவாளுக்கு மாமியார் இல்லை, நாத்தனார்மார் இல்லை. மாமியார் கொண்டு போய் அனுபவிக்காத ஒரே பெண் என்றால் நம்முடைய ஏவாள் பாட்டி தான். சரியா? அடுத்தது, ஏவாளை குழப்புவதற்கு, அவளை கெடுப்பதற்கு பக்கத்து வீட்டு கோமதி இருக்கவில்லை ஏதேன் தோட்டத்திலே. சரியா? இன்றைக்கு அநேக பெண்கள் அம்மாமார் கெட்டு சீரழிவதற்கு காரணம் அவர்கள் யாரோடு சேருகிறார்களோ, யார் பேச்சை கேட்கிறார்களோ, அதனால்தான். 2 காரணங்களுக்காக ஏவாளுக்கு யாரும் SMS அடிக்கவில்லை. 1, அந்த காலத்திலே SMS இல்லை. 2, அந்த காலத்திலே SMS அடிக்க ஆளும் இல்லை.
இன்றைக்கு அநேக அம்மாமாரும் ஐயாமாரும் கெட்டு போவதே இந்த SMS, இமெயில், ஸ்கைப்பு, ஃபேஸ்புக்கு இல்லையா? மெர்சி புக்கு அல்ல, ஃபேஸ்புக்கு. அப்போ ஏவாளை கெடுப்பதற்கு யாரும் இல்லை. ஆகவே கெட்டு போகாத ஒரு அம்மா, பக்கத்து வீட்டுக்காரியோடு அலட்டி கொண்டிருக்காத ஒரு அம்மா காயினுக்கு. குடிகாரன் என்று ஒரு தந்தை, குடிகார தந்தைக்கு பிறந்தவன் அல்ல காயின். ஏனென்றால் அன்றைக்கு ஒரு பெரிய விஞ்ஞான விளக்கமே கொடுத்தேன், இன்றைக்கு அதை சொல்ல மாட்டேன். ஏன் நோவா காலத்திலே மாத்திரம் மது உண்டாகியது? நோவா காலத்துக்கு முன்பதாக மது, சாராயம், போதை இருக்கவில்லை. பாக்டீரியா, வைரஸ், ஃபங்கஸ் எதுவுமே இருக்கவில்லை. மழை பெய்யவில்லை. அவர்களுக்கு முகத்திலே திரை விழவில்லை. அதிக வருஷங்கள் ஆரோக்கியமாக வாழ்ந்தார்கள். இதற்கான விஞ்ஞான விளக்கங்களை உங்களுக்கு நான் கொடுத்தேன். ஆனால் முடிந்து போகும் பொழுது சில பேர் சொன்னார்கள், ஒன்றுமே விளங்கவில்லை பாஸ்டர் என்று. விளங்கியதோ இல்லையோ, நான் அந்த விளக்கத்தை கொடுத்தேன். அந்த நிம்மதி எனக்கு. விளங்க வேண்டுமானால் மறுபடி அதை போட்டு பார்த்து கொள்ள வேண்டியது உங்கள் பொறுப்பு. சரியா? அப்போ ஒரு குடிகார அப்பனுக்கு பிறக்கவில்லை காயின். நண்பர்களோடு கூத்தாடி கொண்டு வீட்டுக்கு பிந்தி வந்தவன் அல்ல ஆதாம். நண்பர்கள் இருக்கவில்லை. தன் வீட்டிலேயே இருக்க வேண்டிய ஒரு நிர்பந்தமான தனிமை நிலை அந்த ஆதாமுக்கு. சரியா? ஆதாம் எங்கே போய் வந்தாலும் ஏவாள் ஒரு கேள்வி மாத்திரம் கேட்டிருக்க முடியாது, எவளடா பார்த்துட்டு வரேன்னு. பார்க்கறதுக்கு எவளுமே இருக்கலையேடி. சரியா? அப்போ இப்படி ஒரு நல்ல குடித்து விட்டு வந்து தாயை அடிக்காத ஒரு அப்பா, பக்கத்து வீட்டுக்காரிகளோடு அலட்டி கொண்டு பிள்ளையை ஒழுங்காக கவனிக்காமல், ஒழுங்காக வளர்க்காமல் இருந்த ஒரு அம்மா, அடிக்கடி குடும்பத்தில் சண்டை பிடித்து கொண்டு சீரழிகின்ற ஒரு தம்பதி. இப்படி ஒரு குடும்பம் அல்ல காயினுடைய குடும்பம். ஒரு நல்ல தேவ பக்தி பயம் உள்ள ஒரு குடும்பம். ஆனால் அவர்கள் பாவம் செய்து விட்டார்கள், அது மாத்திரம்தான். அப்போ காயின் இப்படி இருந்த பொழுது நான் வேதத்தில் உங்களுக்கு நிரூபித்து காட்டினேன். காயின் ஆண்டவருக்கு முதலாவது காணிக்கை கொண்டு போனான் என்று. காயின் தான் முதலாவது காணிக்கை கொண்டு போனான். அதை பார்த்து தான் ஆபேல் காணிக்கை கொண்டு போனான். ஆண்டவர் காயினுடைய காணிக்கையை நிராகரிக்கவில்லை. இது எனக்கு வேண்டாம் என்று சொல்லவில்லை, அங்கீகரிக்கவில்லை. ஆபேலினுடைய காணிக்கையை அங்கீகரித்தார். இப்போ அன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்டவர்கள் எத்தனை பேருக்கு இந்த விஷயம் புரியவில்லை? ஏனென்றால் என்னோட பேசினார்கள் சில பேர். இந்த அங்கீகாரம், நிராகரிப்பு இது புரிய. அன்றைக்கு வந்தவர்கள், இதை கேட்டவர்கள் எத்தனை பேருக்கு இந்த ஊழிய அங்கீகாரம், நிராகரிப்பு விளங்கவில்லை? கையை தூக்கி காட்டுங்க பார்க்கலாம். எல்லாருக்கும் விளங்கிருச்சா? ஓ லாலா. சரி, அதாவது ஊழியம் செய்கின்ற நாம் சில நேரம் நாங்கள் செய்கிற சில வேலைகளை ஆண்டவர் அங்கீகரிக்க மாட்டார், ஆனால் நிராகரிக்கவும் மாட்டார். ஏன் தெரியுமா? அது தவறாக இருந்தால் நிராகரிப்பார். நான் ஒரு நல்ல உதாரணம் கொடுத்தேன். இப்போ நான் இலங்கையிலிருந்து பிரான்ஸுக்கு வந்தது உங்கள் ஆண்டு விழாவிலே கலந்து கொண்டு உங்களுக்கு படித்து கொடுப்பதற்கு. இப்போ நான் உங்களுக்கு படித்து கொடுக்க வேண்டிய இந்த நேரத்திலே நான் போய் ஐஃபல் டவர் பக்கத்தில் இருந்து சுவிசேஷம் அறிவித்து வருகிறவர்களுக்கு இயேசுவை பற்றி சொன்னால் ஆண்டவர் அதை குறித்து என்னோடு கோபித்து என்னை நரகத்துக்கு அனுப்ப மாட்டார். சரியா? என்னை நிராகரிக்க மாட்டார். ஏன் நிராகரிக்க மாட்டார்? நான் போய் தப்பு பண்ணவில்லை, ஒரு நல்ல வேலையை செய்கிறேன். ஆனால் ஆண்டவர் அந்த ஊழியத்தை அங்கீகரிக்க மாட்டார். நல்லது, உண்மையும் உத்தமம் உள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தா என்று சொல்ல மாட்டார். ஏன் தெரியுமா? அவர் என்னை அதற்காக அழைக்கவில்லையே. அவர் அழைத்தது இந்த ஊழியத்தை செய்ய. அவர் அழைத்த அந்த ஊழியத்தை செய்யாமல் வேறு நல்ல காரியம் செய்தாலும் ஆண்டவர் அங்கீகரிக்க மாட்டார். அதற்காக அவர் எங்களை நிராகரிக்கவும் மாட்டார். அதனால் தான் நான் ஒரு புத்தியை சொன்னேன் அன்றைக்கு. ஊழியம் செய்ய விரும்புகிறவர்கள், ஊழியம் செய்ய தெரியும், ஊழியம் செய்ய பயிற்சி இருக்கிறது, ஊழியம் செய்கின்ற அபிஷேகம் இருக்கிறது, ஊழியம் செய்கின்ற அழைப்பு இருக்கிறது என்று ஊழியம் செய்யாமல், இதெல்லாம் இருந்தும் ஆண்டவர் எங்கே எதை எப்பொழுது செய்ய சொல்லுகிறார் என்று தெரிந்து செய்தால் தான் ஆண்டவர் அந்த ஊழியத்தை அங்கீகரிப்பார் என்று. காயின் தன்னிடத்தில் இருந்ததை காணிக்கையாக கொண்டு வந்தான். ஆண்டவர் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை, நிராகரிக்கவும் இல்லை. ஆபேல் தன்னுடைய மிருகங்களின்
தலையீற்றுக்களை கொண்டு வந்தான். ஆண்டவர் அதை ஏற்றுக்கொண்டார். ஏன் என்று விளக்கினேன். ஆண்டவர் முதல் ஆதாம் ஏவாளுக்கு உடை அணிவிக்கும் பொழுது ஒரு மிருகத்தை கொன்று அந்த மிருகத்தின் தோலை எடுத்துத்தான் உடை அணிவித்தார். அதில் இருந்து ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் தெரியும், ஆண்டவருக்கு பிடித்தது பலி. மிருகத்தை கொலை செய்து அதன் மூலம் அந்த இரத்தம் சிந்துதலில் தான் ஆண்டவர் சந்தோஷப்படுகிறார். அதற்கு காரணம் ஆண்டவர் இரத்த வெறி பிடித்தவர் என்பது அல்ல. மனுஷன் பாவம் செய்திருக்கிறபடினால் பாவத்தின் சம்பளம் மரணம். அதனால்தான் அந்த மிருகத்தை பலியாக கொடுக்க வேண்டும் என்ற ஒரு நிலை ஆண்டவருக்கு இருந்தது. அதை ஆதாமும் ஏவாளும் நிச்சயமாக காயின் ஆபேலுக்கு சொல்லிக் கொடுத்திருப்பார்கள். அது தெரிந்து அதை குறித்து ஒரு ஆலோசனையை இந்த காயின் தன்னுடைய தகப்பனிடத்திலே கேட்டிருந்தால் தகப்பன் சொல்லியிருப்பான், நீ இந்த வயலின் தானியங்களை கொண்டு போகாதே, ஒரு மிருகத்தை கொண்டு போய் கொடு என்று. சரியா? அதனால் காயினுடைய காணிக்கை ஆண்டவர் அங்கீகரிக்காததுக்கு காரணம் ஆண்டவர் எதிர்பார்த்ததை அவன் கொடுக்காமை. இப்போ உங்களில் இன்றைக்கு மாத்திரம் வந்தவர்களுக்கு நிறைய பேருக்கு இது தலையும் புரியாது காலும் புரியாது. என்ன இவர் காயினுங்கிறார், ஆபேலுங்கிறார், அவன் கொலைகாரன் இல்லைங்கிறாரு, அவன் தான் கொலை செஞ்சான்னு பைபிள் போட்டிருக்குது. எப்படி தெரியுமா? ஹலோ கவனிங்க, இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் கொலை என்றால் என்னவென்று தெரியும். எத்தனை விதவிதமாக கொள்ளலாம் தெரியுமா? கத்தியால் குத்தி கொள்ளலாம், கழுத்தை நெருத்து கொள்ளலாம், தூக்க மாத்திரை கொடுத்து கொள்ளலாம், துப்பாக்கியால் சுட்டு கொள்ளலாம், அடித்து கொள்ளலாம், தெட்டியே கொள்ளலாம். சரிதானே? எத்தனை விதங்களிலே கொள்ளலாம். சாவை பார்த்திருக்கிறோம். ஆனால் காயின் வாழ்க்கையிலேயே ஒரு மனிதனாவது ஒரு மிருகமாவது ஒரு பறவையாவது செத்ததை காணாதவன். சரியா? ஆதாமுக்கு தோலுடைகளை ஆண்டவர் அணிவித்த பொழுது காயின் பிறந்திருக்கவில்லையே. சரியா? அப்போ காயின் மரணம் என்றால் என்ன என்று தெரியாதவன். இதுவரை யாரும் சாகவில்லை. அடித்தால் சாவார்கள் என்று தெரியாது. கராத்தே பழகவில்லை. கேரளாவிலே போயிட்டு களரியும் பழகவில்லை. எங்கே அடித்தால் எப்படி சாவான் இந்தியன் தாத்தா மாதிரி பிடிச்சு கொள்றதெல்லாம் தெரியாது. இந்தியன் தாத்தா தெரியுமா? நான் கொம்புறோம்ப்பா. நான் சும்மா என்னமோ நல்ல பிள்ளைங்க மாதிரி என்னமோ சர்ச்சிலேயே பிறந்து சர்ச்சிலேயே வளர்ந்து பிதாகுமாரன் பரிசுத்த ஆவி பக்கத்தில் உட்கார்ந்துருந்துட்டு வந்த மாதிரி பார்க்குறீங்க. காயினுக்கு எந்த விதமான சண்டையும் தெரியாது. அடித்தால் சாவான் என்று தெரியாது. தன்னுடைய கோபத்தை என்ன செய்வதென்று தெரியாது. தன்னுடைய எரிச்சலை என்ன செய்வதென்று தெரியாது. அவன் அப்படி இப்படி கையை வீசி விட்டான். ஆபேலின் மேலே பட்டது, அவன் செத்தான். மொத ஆபேல் தான் செத்தான். அப்போ இவன் கொலை தெரிஞ்சு பண்ணல ஐயா, விளங்குதா? மரணம் என்று தெரியாது. யோசிக்கணும் இதெல்லாம். அப்போ சரி, இப்போ விஷயம் என்னவென்றால், நான் அன்றைக்கு என்ன தாற்பயம், என்னத்தை கற்றுக் கொடுத்தேன் என்றால், கர்த்தருக்கு கொடுக்கும்போது அவர் என்னத்தை கேட்கிறாரோ அதைத்தான் கொடுக்க வேண்டும். நமக்கு இருக்கிறதை கொடுக்கக்கூடாது. நமக்கு முக்கியமாக இருக்கின்ற சில விஷயங்கள் ஆண்டவருக்கு முக்கியமல்ல. நான் ஒரு உதாரணத்தை எடுத்து சொன்னேன். மெக்டலா பாஸ்டர் மாமாவுக்கு பரிசு கொடுக்கும்போது அதுக்கிட்ட இருக்கிறதுன்னு சொல்லி அது நல்ல ஒரு மேக்கப் செட்டை எனக்கு கொடுத்துச்சுன்னா நான் அதை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறதுன்னு சொல்லி கொடுத்தேன். அன்றைக்கி வராதவங்களுக்கு நான் திருப்பி ஞாபகப்படுத்தட்டுமா? பாஸ்டர் நந்தனுக்கு ஒரு மகள் இருக்குது. ஒரே ஒரு மனைவியும் ஒரே ஒரு மகளும் இருக்குது. அந்த மகள்கிட்ட பேர் மெக்டலா. மெக்டலாவுக்கு என் மேலே ரொம்ப பிரியம். பாஸ்டர் மாமான்னு என் மேலே ரொம்ப பிரியம். அப்போது எனக்கும் மெக்டலா மேலே ரொம்ப பிரியம். இப்போ அந்த மெக்டலா யோசிக்குதான், பாஸ்டர் மாமா வாரவர், அவருக்கு கொடுக்கணும், நல்ல ப்ரெசன்ட் ஒன்று கொடுக்கணும்னு நினைக்கிது நம்மட மெக்டலாக்கா. அப்போ அது என்ன நினைக்கிது தெரியுமா? தனக்கு யாரோ வாங்கி கொடுத்த ஒரு ரொம்ப பெருமதியான ப்ரைஸ். என்ன ப்ரெசன்ட்? ஒரு மேக்கப் செட். இதுதான் தனக்கிட்ட இருக்கிற விலை உயர்ந்த அதி உன்னத உயர்ரக பரிசுன்னு சொல்லி மெக்டலா எனக்கு அதை கொடுக்குது. பாஸ்டர் மாமா இந்த அங்கோ ப்ரெசன்ட்னு. அதை வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ணேன் யோசிங்க பார்க்கலாம். இன்னும் முழுக்க இந்த மீசை வெள்ளையாகிறல. அப்படியா இருந்தால் அந்த கண்ணுக்கு பூசுகிற அந்த கருப்பை எடுத்து இங்கேயாவது கீரிக்கிடலாம். சரிதானே? தப்பி தவறி ஆம்பளையாக பிறந்துட்டோம், இல்லைன்னா மூஞ்சியாவது கலர் பண்ணிக்கிடலாம். சரியா? அந்த மேக்கப் செட்டை வச்சு நான் என்ன பண்ணுறது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அப்போ அந்த புள்ள அன்பாக தான் கொடுக்குது. அந்த புள்ளைக்கு அது ஒரு பெருமதியான ஒரு பரிசு. ஆனால் எனக்கு அது பிரயோஜனம் இல்லையே. அந்த பிள்ளைய
திருப்திப்படுத்துறதுக்கு அதை எடுத்துக்கிட்டு போனாலும் அங்கிட்டு போயிட்டு யாருக்காவது கொடுப்பேன், இல்லைனா வீசிடுவேன், இல்லைனா சும்மா ஏதாவது ஒரு கபட்டில் போட்டு வச்சிருப்பேன். அதில் எனக்கு பிரயோஜனம் கிடையாது. இன்றைக்கு அநேகர் ஆண்டவருக்கு கொடுக்குற காணிக்கை என்ன தெரியுமா? எங்களிடத்தில் இருக்கிறது எல்லாம் தருகிறேன். அவருக்கு தேவையில்லை, அவர் அதை வச்சுக்கிட்டு என்ன பண்ண போறார்? எங்களுடைய நேரத்தை அவருக்கு கொடுத்து என்ன பண்ண? அவர் என்ன சொன்னார்? ஆராதனையை எப்போ நடத்து என்று சொன்னார்? வாரத்தின் முதலாம் நாள். சரியா? அப்போ நீங்கள் கேட்டிங்கன்னா, அவன் மத்திய கிழக்கு நாடுகளில் வெள்ளிக்கிழமை வைக்கிறாங்களே பிள்ளையா? இல்லை, வாரத்தில் ஒரு நாள் கொடுக்குறாங்க, ஓகே. அந்த நாட்டில் வெள்ளிக்கிழமை தான் ஆராதனை நடத்துகிறாங்க, நடத்திட்டு போட்டோம். ஏதோ ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை கொடுக்காமல் மற்ற நேரத்தை கொடுத்தால் பிரயோஜனம் என்ன? ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய தசமபாகத்தை கொடுக்காமல் வேறு என்ன கோடிக்கணக்கான பணத்தை அவருடைய சமூகத்தில் வந்து கொட்டினாலும் என்ன பிரயோஜனம்? ஆண்டவருக்கு அவர் கேட்கின்றதை கொடுக்காமல், அவருக்கு தேவையானதை கொடுக்காமல், சரியா, அவருக்கு தேவையானதை கொடுக்காமல் நம்மிடத்தில் இருக்கிறதை எல்லாம் கொடுத்தால் என்ன பலன்? சில பேர் சொல்லுவாங்க, உன்னுடைய உள்ளத்தை ஆண்டவர் கேட்கிறார். பிரசங்கம் பண்ணுவாங்க, கவனிச்சிருக்கீங்களா? கர்த்தர் உன்னிடத்திலே பணம் எதிர்பார்க்கவில்லை, பொருள் எதிர்பார்க்கவில்லை, உன்னிடத்திலே ஒன்றையும் கேட்கவில்லை, உன்னுடைய இருதயத்தை தான் என்று கேட்கிறார். எங்க கேட்கிறார் இருதயத்தை? பைபிள்ல இருக்கா இருதயத்தை தான்ட்டு? இருதயமானது திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமா இருக்கிறது, அதையா கேட்பாரு? யோசிங்க பார்க்கலாம். ஹலோ, இருக்கிறீங்களா? இப்படி கேட்டிருக்கீங்களா? இருதயத்தை தா என்று கேட்கிறார். கேட்டிருக்கீங்களா? யாராவது சொல்லியிருக்காங்களா? தெய்வமே சொல்லுங்க. உய் நோ உய் பைபிள் சொல்லுதா? இல்ல. இதுதான் பிரச்சனை. இன்றைக்கு மனிதர்கள், கிறிஸ்தவர்கள், ஆண்டவர் தங்களிடத்தில் என்ன கேட்கிறார் என்று தெரியாமல் தங்களிடத்தில் இதைத்தான் கேட்கிறாரா இருக்கும் என்று நினைத்து அவருக்கு தேவையில்லாததை கொடுத்து அவர் அந்த காணிக்கையை அங்கீகரிக்காதபடினால் மனமுடைந்து போயிருக்கிறார்கள். நான் அன்றைக்கு சொன்னேன், ஆண்டவர் எண்ணத்தை கேட்கிறார் என்று. எங்களுடைய எண்ணத்தை கேட்கிறார். இருதயத்தை கேட்கிறாரா, மனதை கேட்கிறாரா, சிந்தையை கேட்கிறாரா? எண்ணத்தை கேட்கிறார். சொல்லுங்க. உடம்பை கேட்கிறார். எங்களுடைய சரீரத்தை தான் ஆண்டவர் கேட்கிறார். ரோமர் 12ஆம் அதிகாரம் 1வது வசனம். இப்போ அன்றைக்கு நான் கற்றுக் கொடுத்ததை சுருக்கமாக, ஒரு மேலோட்டமாக, குழப்பமாக சொல்லிவிட்டேன். இப்போ இன்றைக்கு நான் உங்களுக்கு சரீரத்தை பற்றி பேச போகிறேன். சரியா? சரீரத்தின் முக்கியத்துவம், சரீரம் என்றால் எப்படி, எல்லாம் பேச போகிறேன். ஓகேயா? இப்போ திருப்பி தொடங்கும். அன்றைக்கு விட்ட இடத்திலே தொடங்குவோம். ரோமர் 12ஆம் அதிகாரம் 1வது வசனம் வாசிங்க. அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியவுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனை. ஆண்டவர் ஆராதனையை பற்றி சொல்லுகிறார். ஆராதனை, ஆண்டவர் மனுஷனை உண்டாக்கினதே அவரை ஆராதிப்பதற்காக. ஆராதனை என்று சொல்லும் பொழுது இன்றைக்கு நமக்கெல்லாம் தெரிந்தது, ஆலயத்திலே வந்து பாடல் பாடி ஆண்டவரை ஆராதிப்பது. அதெல்லாம் ஆராதனை தான். 3 விதமான ஆராதனைகள் இருக்கின்றன. ஒன்று புத்தி இல்லாத ஆராதனை, அடுத்தது ஆராதனை, அடுத்தது புத்தி உள்ள ஆராதனை. புரியுதா? ஹலோ, புத்தி இல்லாத ஆராதனை உண்டு. அது ஆண்டவரிடத்துக்கும் ஏறெடுக்கலாம், பிசாசுகளிடத்துக்கும் ஏறெடுக்கலாம். ஆண்டவரை அறியாதவர்கள், ஆண்டவர் தவிர மற்றைய தெய்வங்களை ஆராதிக்கிறார்களே, அது என்ன ஆராதனை? புத்தி இல்லாத ஆராதனை. இங்க பாருங்க, ராத்திரி 12:27 டைம், தூங்கி கொரட்ட விடுற டைம். சில பேர் கள்ளத்தனமா யூடியூப்ல போயிட்டு படம் பார்க்குற டைம், பிரசங்கம் கேட்குற டைம் இல்லை. நீங்கள் அப்பப்போ எனக்கு பதில் சொல்லாட்டி நான் நினைப்பேன் நீங்கள் கற்பனையில் தூங்குறீங்கன்ட்டு. நான் பாவம், சரியா? நான் சரியான பாவம். நானும் தூங்க வேண்டிய ஆள். இங்கே வந்து நின்றுக்கிட்டு கத்திக்கிட்டு இருக்கிறேன். ஸோ உங்களுக்கு நின்றுக்கிட்டு இருக்க முடியாது இல்லையா? ஏதாவது ஆமாம் இல்லை தெரியாதுன்னு ஏதாவது சத்தம் போடுங்க கீழே இருந்துக்கிட்டு, சரியா? அப்போ தான் எனக்கு நிம்மதியாக இருக்கும். ஓகே? அப்போது புத்தி
புத்தி இல்லாத ஆராதனைகள் பலவிதப்படும். கிறிஸ்துவை அறியாதவர்கள் வேறு மதங்களிலே ஏறெடுக்கின்ற ஆராதனைகள் புத்தி இல்லாதவை. அவர்கள் ஆண்டவர் அல்லாத பிசாசுகளையும் இயற்கைகளையும் ஆண்டவரால் சிருஷ்டிக்கப்பட்டவற்றையும் ஆராதித்துக் கொண்டிருக்கிறார்கள். அது புத்தி இல்லாத ஆராதனை. சரியா? அதை பற்றி பேச வேண்டிய அவசியம் கிடையாது. அடுத்தது ஆராதனை. புத்தி உள்ள ஆராதனை அல்ல, புத்தி இல்லாத ஆராதனை அல்ல, சும்மா ஆராதனை. அந்த சும்மா ஆராதனையைத்தான் ஆலயத்திலே வந்து பாடல் பாடி செய்கிறோம், ஜெப கூட்டங்களிலே செய்கிறோம். நாம் மற்றவர்களோடு சேர்ந்தோ தனியாகவோ ஆண்டவரை ஆராதிக்கிறோமே, அது ஆராதனை. சரியா? ஆனால் வேதத்தின்படி புத்தி உள்ள ஆராதனை என்று ஒன்று இருக்கிறது. அது என்னவென்றால், ஆலயத்தில் நடக்கிற ஒரு விஷயம் மாத்திரமல்ல, இது சரீரத்தை ஆண்டவருக்கு ஜீவ பலியாய் ஒப்பு கொடுக்கிறது. இந்த ஆராதனை 24 மணி நேரமும் ஆண்டவருக்காக நம்முடைய சரீரத்தை ஒப்பு கொடுத்தலின் மூலம் நடைமுறைப்படுத்துகின்ற ஒரு ஆராதனை. சரீரத்தை ஆண்டவருக்கு கொடுக்க சொல்லி ஆண்டவர் கேட்கிறார். சரியா? அது எப்படி கொடுக்க வேண்டும் என்று கேட்கிறார். பரிசுத்தமும். எப்படி வாசிங்க சிஸ்டர் திருப்பி உங்கள் சரீரங்களை. அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியவுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று. பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான, இவற்றை தான் உங்களிடத்தில் நான் பேச போகிறேன் இன்றைக்கு. பரிசுத்தம் என்றால் என்ன? தேவனுக்கு பிரியமான படி எங்களுடைய சரீரத்தை ஆண்டவருக்கு கொடுப்பது எப்படி? இதை அநேகர் குழப்பிக் கொண்டிருக்கிறார்கள். முதலாவது அதை கொஞ்சம் சொல்லிவிட்டு அப்புறம் சரியானதை சொல்லுகிறேன். பரிசுத்தம் என்றால் சில பேர் நினைக்கிறார்கள் வெளியரங்கமான ஒரு விஷயம் என்று. சில பேர் நினைக்கிறார்கள் வெள்ளை உடை அணிந்து கொண்டு வெளிப்புறத்திலே சுத்தமாக கழுவிக்கொண்டு பவுடர் பூசிக்கொண்டு அப்படி சுத்தமாக இருப்பது பரிசுத்தம் என்று. அது சுத்தம். ஆனால் அது ஆண்டவர் எதிர்பார்க்கின்ற பரிசுத்தம் அல்ல. வெள்ளை உடை அணிய வேண்டாம் என்று சொல்லவில்லை, அணியுங்கள் என்றும் சொல்லவில்லை. அணிந்தால் அணியுங்கள், அணியாவிட்டால் பரவாயில்லை. ஆனால் வெளிப்புற சுத்தம் அல்ல பரிசுத்தம். பரிசுத்தம் என்பது உலகத்திலே இருந்து பிரித்து எடுக்கப்பட்டு தேவனுக்கென்று ஒதுக்கப்படுதல். உலகத்திலே இருந்து பிரித்து எடுக்கப்பட்டு தேவனுக்கென்று ஒதுக்கப்படுதல். நம்முடைய சரீரங்கள் தேவனுக்கென்று ஒதுக்கப்பட்டவையாக இருக்கின்றனவா? அப்படியானால் என்ன? உலகத்து சாப்பாட்டை சாப்பிடக்கூடாது, உலக சந்தோஷங்கள் எதிலுமே ஈடுபடக்கூடாது, ஆசையான சாப்பாட்டை சாப்பிடக்கூடாது, உடற்பயிற்சி செய்யக்கூடாது, அப்படியா? அழகான உடை அணியக்கூடாது. அப்படி அல்ல. இந்த உலகத்திலே வாழும் பொழுது அன்பானவர்களே, நாம் இந்த உலகத்திலே இருக்கின்ற சில விஷயங்களை செய்துதான் ஆக வேண்டும். அது பாவமாய் இல்லாத பட்சத்தில் அவற்றை நாங்கள் செய்துதான் ஆக வேண்டும். ஆனால் நம்முடைய சரீரங்களை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்திருக்க வேண்டும். சரீரத்தின்படி பாவம் செய்கிறோமா இல்லையா என்பதை பற்றி நான் பேசவில்லை. ஆண்டவருக்கு நம்முடைய சரீரங்களை கொடுத்திருக்க வேண்டும். அதாவது ஆண்டவர் எதிர்பார்க்கின்ற நேரத்திலே ஆண்டவரிடத்துக்கு நம்முடைய சரீரம் போக வேண்டும். சரியா? இப்போ இந்த இரவு ஜெப கூட்டத்துக்கு வர சொல்லி உங்களுக்கு அழைப்பு கொடுத்திருப்பார்கள், அனௌன்ஸ் பண்ணியிருப்பார்கள். ராத்திரி 10 மணிக்கு வெள்ளிக்கிழமை இரவு கூட்டம் நடைபெறுகிறது, வாருங்கள் என்று சொன்னார்களே. வாருங்கள் என்று உங்களை அழைத்த பொழுது உங்கள் ஆவியை அழைத்தார்களா, ஆத்துமாவை அழைத்தார்களா, சரீரத்தை அழைத்தார்களா? சரீரத்தை தான் அழைத்தார்கள். சரியா? எங்கள் வீட்டுக்கு சாப்பிட வாருங்கள் என்று சொல்லும் பொழுது உங்கள் ஆவியை அழைக்கிறார்களா, உங்கள் ஆத்துமாவை அழைக்கிறார்களா, உங்கள் சரீரத்தை அழைக்கிறார்களா? சரீரத்தை தான் அழைக்கிறார்கள். உங்களை கண்டவுடன் ஓடோடி வந்து அப்படியே அனைத்து முத்தமிடுகிறார்களே, உங்களுடைய ஆவியை முத்தமிடுகிறார்களா, ஆத்துமாவை முத்தமிடுகிறார்களா, சரீரத்தை முத்தமிடுகிறார்களா? பிரைஸ் தி லார்ட் என்று கை கொடுக்கிறார்களே, மனங்களையா கொடுக்கிறார்கள்? மனங்களை கொடுப்பவர்களும் இருக்கிறார்கள். ஆனால் பிரைஸ் தி லார்ட் என்று சொல்லும் பொழுது உடம்பை தான் கொடுக்கிறார்கள். சரிதானே? அப்ப சரீரம் தான் இன்றைக்கு ஆண்டவரும் சொல்லுகிறார். ஆண்டவர் சொல்லுகிறார்,
சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுவது போல நீங்களும் விட்டு விடாதிருங்கள் என்று சொல்லுகிறார். எங்கே சொல்லுகிறார்? எபிரேயர் 10:25. அதிலே நீங்கள் என்று அவர் குறிப்பிடுவது உங்கள் ஆவியையா, ஆத்துமாவையா, சரீரத்தையா? சரீரத்தை. அப்போ ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வர வேண்டியது உங்கள் ஆவியா, ஆத்துமாவா, சரீரமா? சரீரம். ஆனால் கிறிஸ்தவர்கள் என்ன செய்கிறார்கள்? சரீரத்தை வேலைக்கு அனுப்பிவிட்டு ஆவியை இங்கே அனுப்புகிறார்கள். இன்றைக்கு கூட அநேகருடைய ஆவிகள் இங்கே இருக்கின்றன, அநேகருடைய இருதயங்கள் இங்கே தான் இருக்கின்றன. கேட்டால் சொல்வார்கள், நான் இங்கே இருந்தாலும் என்னுடைய மனம் முழுக்க முழுக்க இரவு கூட்டத்தில் இருந்தது என்று. இங்கே ஒரு இருக்கை கூட காலியாக இல்லை. உடம்புகள் அமர்ந்திருக்கின்ற இருக்கைகள் போக ஏனைய இருக்கைகளிலே மனங்கள் அமர்ந்து கொண்டிருக்கின்றன. சரியா? ஒருவேளை உங்கள் உடம்பிலே ஏதோ பட்டுக்கொண்டு போவது போல தெரிந்தால் அது காற்றல்ல, மனம். யாருடைய ஒரு மனம் உங்களை தாண்டி உரசிக்கொண்டு போகிறது. நாளைக்கு நாளை மறுநாள் தான் தெரியும் யாருடைய மனம் அது என்று. சரியா? ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னுடைய சரீரத்தை நீ கொண்டு வா. இவர்கள் உங்களை இரவு கூட்டத்துக்கு அழைத்த பொழுது உங்களை என்று அவர்கள் அழைத்தது சரீரத்தை. அப்போ ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? நீ சரீரத்தை கொண்டு வந்து விட்டு மனத்தை எங்கே வேண்டுமானாலும் அனுப்பு, அதை பற்றி பிரச்சனை இல்லை. ஒருவன் இருந்தான், பவுலுடைய பிரசங்கத்தின் போது, அவன் பேர் என்ன? யூட்டிகஸ். தமிழ்ல என்ன? ஐத்திகு. அவனும் இப்படிப்பட்ட ஒரு இரவு கூட்டத்தில் இருந்தான். ஆனால் உங்களுக்கு இருக்கின்ற பாக்கியம் அவனுக்கு இருக்கவில்லை. அவனுக்கு இருந்த அந்த துர்ப்பாக்கியம் உங்களுக்கும் இல்லை. ஜன்னலோரத்திலே அமர்ந்திருந்து பவுலின் பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டிருந்தான். அவனுடைய சரீரம் அங்கே இருந்தது, மனம் எங்கோ போய்விட்டது. அப்படியே உறங்கி விழுந்தான், செத்தான். சரியா? இங்கேயும் அநேக ஐத்திகுகள் இருக்கிறீர்கள். என்ன பிரச்சனை என்றால், நீங்கள் ஜன்னலோரத்திலே அமர்ந்திருந்தால் வண்டவாளம் தெரியும். நீங்கள் அமர்ந்திருப்பதோ பாதுகாப்பான இருக்கைகளிலே. ஆகவே நீங்கள் விழுகிறதையும் சாவதையும் யாருமே காணுகிறார்கள் இல்லை. ஆனால் ஒரு 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 கெட்ட செய்தி என்ன தெரியுமா? இங்கே இருந்து நான் பார்க்கிறேன், எனக்கு தெரிகிறது சில ஐத்திகுகள் பாதி தூரம் விழுந்து விட்டார்கள். சிலர் ஆகிறார்கள் விழுவதற்கு. சில பேர் அவ்வப்போது விழுந்து விழுந்து எழும்பி ஏதோ ஒப்பேற்றிக்கொண்டு போகிறார்கள். சரீரம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரியா? அதனால் தான் ஆண்டவர் பவுலடியார் சொல்லுகிறார், ஒரு புருஷனையும் மனைவியையும் பார்த்து சொல்லுகிறார், 1 கொரிந்தியர் 7 உபவாசத்துக்கும் ஜெபத்துக்குமே அன்றி நீங்கள் ஒருவரை விட்டு ஒருவர் பிரியாதிருங்கள் என்று அவர் சொன்னது சரீர பிரகாரமான பிரிவு. ஆனால் இன்றைக்கு பிசாசு என்ன செய்திருக்கிறார் உலகத்திலே என்றால், கணவன் மனைவிமாரை சரீரத்திலே பிரித்து விடுகிறான். இப்போ நான் யாரையும் கேவலமாக கிண்டலாக தாக்குவதற்கு மறைமுகமாக பேசவில்லை. இன்றைக்கு நேரடியாக நான் சொல்லுகிறேன், இவ்வளவு ஒரு துக்கமான விஷயம். இன்றைக்கு உலகத்தில் இருக்கின்ற பொருளாதார பிரச்சனைகளும் ஏனைய பிரச்சனைகளும் காரணமாக இன்றைக்கு அநேகர் திருமணம் செய்து ஒரு சில நாட்களிலேயே பிரிந்து விடுகிறார்கள் சரீர ரீதியாக. சரியா? ஒருவேளை சொல்லுவோமே, ஐரோப்பாவிலிருந்து இவர்கள், இலங்கையிலிருந்து வந்தவர்கள் ஐரோப்பாவிலிருந்து இந்தியாவுக்கு போகிறார்கள், இலங்கையிலிருந்து இந்தியாவுக்கு வருகிறார்கள். இந்தியாவில் திருமணம் நடைபெறுகிறது. ஒரு கொஞ்ச நாட்கள் அவர்கள் இந்தியாவில் குடித்தனம் நடத்திவிட்டு இவர்கள் ஐரோப்பாவுக்கு திரும்பி வருகிறார்கள். அவர்கள் இலங்கைக்கு திரும்பி போய்விடுகிறார்கள். புருஷன் மனைவியாகி ஒரு சில நாட்கள் அவர்கள் சரீரத்தில் ஒன்றாய் வாழ்ந்துவிட்டு அதற்கு பிறகு அவர்கள் மனதிலே தான் வாழுகிறார்கள். இது தேவனுடைய திட்டத்துக்கு இது புறம்பான ஒரு விஷயம். இது பாவம் என்றும் இது சாபம் என்றும் நான் உங்களுக்கு சொல்லவில்லை. நன்றாக விளங்குகிறதா? இவர்கள் பாவம் செய்கிறார்கள், அப்படி செய்யக்கூடாது, இப்படியெல்லாம் நான் சொல்லவில்லை. இப்போ யாராவது இங்கே இப்படி திருமணம், இந்தியாவுக்கு அந்த மணமகனை சரி மணமகளை சரி வரவழைத்து திருமணம் செய்ய யோசித்து கொண்டிருக்கிறீர்கள். அப்புறம் கொஞ்ச நாட்கள் ஆன பிறகுதான், விசா சரி வந்த பிறகுதான் அவரை கொண்டு வர வேண்டும் என்று யாராவது திட்டம் போட்டு கொண்டிருந்தால் நீங்கள் நினைக்காதீர்கள், நான் உங்களுக்கு இப்படி பேசுகிறபடினால் இது தேவ சித்தம் இல்லை என்று சொல்லுகிறேன் என்றோ, அல்லது இது பாவம் என்று சொல்லுகிறேன் என்றோ, இது சரியில்லை என்று சொல்லுகிறேன் என்றோ நினைக்க வேண்டாம். நான் என்ன சொல்லுகிறேன் என்றால், உலகம் இன்றைக்கு இப்படிப்பட்ட நிலையிலே தள்ளப்பட்டிருக்கிறபடினால்
ஆண்டவர் விரும்புகிற அந்த ஐக்கியத்தை இன்றைக்கு ஏற்படுத்த முடியாதபடிக்கு இன்றைக்கு பிசாசு பாவத்தை அடிப்படையாய் வைத்து இப்படி ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி இருக்கிறார் என்று சொல்ல வருகிறேன். புரிகிறதா? நான் சொல்வதை ஒழுங்காக விளங்கிக் கொள்ளுங்கள். நீங்கள் அப்போ ஆண்டவர் என்ன இந்த சரீரத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார். பவுலடியார் அதுதான் சொல்லுகிறார், சரீரத்தின்படி நீங்கள் பிரிவதா இருந்தால் ஜெபத்துக்கும் உபவாசத்துக்கும் தடை வராதபடிக்கு மாத்திரம் நீங்கள் பிரியுங்கள், இல்லாத பட்சத்திலே புருஷன் மனைவி சரீரத்தின்படி ஒன்றாயிருங்கள் என்று. இங்கே சொன்னனோ இல்லையோ தெரியல, ஒரு கேரளா ஜோக் ஒன்று இருக்கு. யாராவது மலையாளிஸ் இருக்கிறீங்களா? கேரளா ஆரெങ്കിലും மலையாளி உண்டோ? சரி, ஒரு கதை, ஒரு ஜோக். இப்படித்தானா 2 பேர் கல்யாணம் கட்டினாங்களாம். மாப்பிள்ளை துபாயிலேருந்து வந்தாராம், பொண்ணு பாலக்காடு குட்டி, பாலக்காடு பெண்குட்டியும் அவரும் துபாயிலேருந்து வந்தவரும் கல்யாணம் கட்டினாங்களாம். போயிட்டாராம். போனால் கடித தொடர்பு தானாம். 3 வருஷத்துக்கு பிறகு அந்த பொண்ணு எழுதுதான், அதுதான் நல்ல ஒரு செய்தி, நீங்கள் அப்பாவாக போகிறீங்க அப்படின்ட்டு. இதெல்லாம் நடக்கிறதுக்கு காரணம் சரீர பிரகாரமாக பிரிஞ்சு இருக்கிறது தான். சரியா? சரி, அதெல்லாம் வேணாம்ப்பா. பவுலடியார் அதனால்தான் சொல்லுகிறார், நீங்கள் இப்படி உபவாசத்துக்கும் ஜெபத்துக்குமே அன்று நீங்கள் வேறு எதுக்குமே பிரிய வேண்டாம் என்று. சரி, இப்போ உங்களுக்கு ஒரு சில விஷயங்களை நான் இந்த சரீரம் சம்பந்தமாக நான் சொல்ல போகிறேன். ஆண்டவர் பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவபலியா என்று சொல்லுகிறாரே, தேவனுக்கு பிரியமானது உங்கள் சரீரமா? என்னடா இது, குழப்பமா இல்லையா உங்களுக்கு? ஹலோ, ஒரு குழப்பமாக உங்களுக்கு தெரியல. ஏனென்றால் நான் இப்போ உங்களுக்கு கற்றுக் கொடுத்து கொண்டிருப்பது எல்லாருடைய உபதேசங்களுக்கும் புறம்பானது மாதிரி தெரியும். என்னடா இந்த மனுஷன் சரீரத்தை பற்றி இப்படி பேசுகிறார், கர்த்தருக்கு பிடித்தது எங்களுடைய ஆவியா ஆத்மாவா சரீரமா என்றால் சரீரம் என்று சொல்லுகிற அளவுக்கு அல்லவா பேசுகிறார் என்று. ஆண்டவர் நம்முடைய ஆவியை நேசிக்கிறார், அது வேறு. நம்முடைய ஆத்மாவையும் நேசிக்கிறார். ஆனால் அவர் பயங்கரமாக நேசிப்பது எங்களுடைய சரீரத்தை என்றால் உங்களால் ஏற்றுக்கொள்ள முடிகிறதா? இதற்கு பிறகு நான் சில விஷயங்களை நிரூபிக்க போகிறேன். அந்த நிரூபித்த பிறகு உங்களுடைய மனங்கள் மாறலாம். ஆகவே அப்படி நிரூபிக்க முன்பதாக நான் உங்களிடத்திலே ஒரு கேள்வி கேட்கிறேன். எத்தனை பேர் ஆச்சரியப்படுகிறீர்கள் அல்லது ஏற்றுக்கொள்ள கஷ்டப்படுகிறீர்கள் இந்த தருவாயில் என்னில் ஆண்டவருக்கு மிகவும் பிடித்ததும் பிரியமானதும் என்னுடைய சரீரம் என்பதை? கை தூக்கி காட்டுங்க பார்க்கலாம். ஏன் தெரியுமா? நீங்கள் ஆவிக்குரியவர்கள். உங்களுக்கெல்லாம் எது கேட்க விருப்பம் தெரியுமா? கர்த்தர் உங்களுடைய இருதயத்தை நேசிக்கிறார். ஆண்டவர் யாருடைய இருதயத்தையும் நேசிக்கவில்லை. சரியா? நீங்கள் லவ் பண்ணுகிறவர் தான் உங்களுடைய இருதயத்தை நேசிக்கிறார். அவர்கள் தான் இருதயத்தை ஒருவர் மாற்றிக்கொள்வார்கள். ஏனென்றால் தன்னிடத்தில் இருக்கிற திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமானதைத்தான் மற்றவர்களுக்கு கொடுக்குறான். இதுதான் லவ். விளங்குதா உங்களுக்கு? சரி, கை விரலை கொடுக்குறானா? கொடுக்க மாட்டான். தலைமுடி கொடுக்குறானா? கொடுக்க மாட்டான். ஆனால் என்னத்தை கொடுக்குறான்? மை ஹார்ட் இஸ் வித் யூ, யுவர் ஹார்ட் இஸ் வித் மீ. ஏன்? அதுதான் கேவலமானது, திருக்குள்ளது. பைபிளே சொல்லுது மகா கேடுள்ளது. அப்போ லவ் பண்ணுற பொம்பளை பிள்ளைக்கு மகா கேடுள்ளதை கொடுத்த உடனே அந்த பொம்பளை பிள்ளையும் தன்னிடத்தில் இருக்கிற மகா கேடுள்ளதை கொடுத்த உடனே இந்த மகா கேடும் ஒருவரை பரிமாற்றிக்கொண்டால் அந்த லவ் எப்படி கேடுகட்டதாய் இருக்கும் என்று யோசித்து பாருங்கள். இதனால தான் லவ் பண்ணி கல்யாணம் கட்டிட்டு கடைசியில் 8 வருஷத்துக்கு பிறகு டிவோர்ஸ் பண்ணிக்கிட்டு நிற்கிறான். சரியா? ஆண்டவர் அந்த இருதயத்தை கேட்பாரா? அந்த மனதை கேட்பாரா? ரட்சிக்கப்பட்ட ஆரம்பத்திலே நானே ஒரு பாட்டு எழுதினேன். உன் இதயத்தின் வாசலில் நின்று நான் தட்டுகிறேன், என் சத்தத்தை கேட்டு உன் கதவினை திறப்பாயா, கதவினை திறப்பாயா. இதயத்தின் வாசலில் அது டேப்லாம் போட்டாச்சு. அது ஃபேமஸாக போயிடுச்சு அந்த காலத்தில். இது 89லையோ 88லையோ எழுதின பாட்டு. அந்த காலத்தில் யூத் மீட்டிங்ஸ்லாம் இதெல்லாம் பாடி அவன் ரசிக்கப்பட ஆரம்பிச்சிட்டான்.
அப்புறம் பைபிள் படிக்கும்போது தான் தெரியுது, ஆண்டவர் இருதயத்தின் வாசலில் நின்று தட்டவே இல்லை, சபைக்கு வெளியே இருந்து சபையின் கதவை தட்டுகிறார். ஆனால் அந்த பாட்டு ஃபேமஸ் ஆனதான் அப்படியே போயிடுச்சு. நல்ல நேரம் உங்களுக்கெல்லாம் தெரியாது அது. சரியா? இன்றைக்கு அந்த வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரத்தில் இருக்கிற அந்த வசனத்தை நிறைய பேர் நினைக்கிறார்கள். இருதயத்தின் வாசலிலே, உன் இதயத்தின் வாசலிலே நின்று இயேசு தட்டி கொண்டிருக்கார். மகா கேடுள்ளதும் திருக்குள்ளதுமாகிய இருதயத்தின் வாசலில் நின்று இயேசு தட்டிக்கிட்டு இருக்காரு. உள்ள வரலாமா, உள்ள வரலாமா? அவருக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருச்சா? ஏன் அவர் சரீரத்தை விரும்புகிறார் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆதியாகமத்துக்கு போனால் அன்பானவர்களே, ஆண்டவர் இந்த சரீரத்தை படைத்த விதம் வித்தியாசமானது. இங்க பாருங்கள், வாசிக்க தேவையில்லை, உங்களுக்கெல்லாம் தெரியும். ஆதியாகமம் 1வது அதிகாரம் தெரியாமலா இரவு கூட்டத்துக்கு வந்திருக்கிறீர்கள்? ஆகவே எல்லாரும் என்னை பாருங்கள். இது சுவிசேஷ கூட்டமாக இருந்தால் பரவாயில்ல, உங்களுக்கெல்லாம் தெரியும். எல்லாம் உடனே குடிஞ்சி புரட்டிடாதீங்க. ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். எப்படி சிருஷ்டித்தார்? ஒரு சின்ன கல்லை எடுத்து, அந்த கல்லை இப்படி தன்னுடைய 2 விரல்களால் எடுத்து என்று ஊதினவுடன் அண்ட சராசரங்கள் உண்டாகின. அப்படியா? எப்படி உண்டாக்கினார்? ஒன்றுமே இருக்கவில்லை, வார்த்தையால் உண்டாக்கினார். வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். அதற்கு பிறகு 6 நாட்களில் ஆண்டவர் விதவிதமானவற்றை உண்டாக்கினார். வெளிச்சத்தை உண்டாக்கினார். எப்படி உண்டாக்கினார்? டார்ச்சை எடுத்து அடித்தார், வெளிச்சம் உண்டா. அப்ப என்ன நடந்தது? வெளிச்சம் உண்டாக கடவது என்றார். வார்த்தையினால் வெளிச்சத்தை உண்டாக்கினார். ஜலம் பூமியை நிரப்பிக் கொண்டிருந்தது. அந்த ஜலம் பிரிந்து போகவும், மேலே ஜலமும் கீழே ஜலமுமாய் பிரியவும். அன்றைக்கு நான் சொல்லிக் கொடுத்தேன், ஓசோன் லேயர், H2O, ஹைட்ரோக்சைடு படலம். ஞாபகம் இருக்கா? ஓகே. இடையிலே ஆகாய விரிவு உண்டாக கடவது என்றார். வார்த்தையிலே சொன்னார், ஆகாய விரிவு உண்டாகியது. கீழே தேங்கி இருந்த தண்ணீரெல்லாம் ஓரிடத்தில் சேரவும் வெட்டாந்தரை காணப்படவும் கடவது என்றார். வார்த்தையிலே சொன்னார், அது உண்டாகியது. அதற்கு பிறகு சுடர்களை உண்டாக்கினார். பகலை ஆழ பெரிய சுடரும், இரவை ஆழ சிறிய சுடரும், நட்சத்திரங்களும் உண்டாக்கினார். தண்ணீரிலே மச்சங்களை உண்டாக்கினார். ஆகாய விரிவிலே பறக்கும் பறவைகளை உண்டாக்கினார். மரம், செடி, கொடி, தாவரங்கள், தானியங்கள் உண்டாக்கினார். மிருகங்கள் எல்லாம் உண்டாக்கினார். எப்படி உண்டாக்கினார்? எல்லாவற்றையும் வார்த்தையால் உண்டாக்கினவர். ஆதாம் உண்டாக கடவாய் என்று சொல்லி இருந்தால் ஆதாம் உண்டாகி இருக்க மாட்டானா? சொல்லுங்கோ, உண்டாகி இருப்பான். ஆனால் ஆண்டவர் அவர் உண்டாக்கியிருந்த மண்ணை எடுத்து தன் கைகளால் ஒரு உடம்பை செய்தார். தன்னுடைய கைகளால் ஆண்டவர் சிருஷ்டித்த ஒரே பொருள் மனித உடம்பு. வாவ், இதெல்லாம் தெரியும் உங்களுக்கு. ஆனால் இப்பதான் உங்களுக்கு படுது. ஹலோ, விஞ்ஞானிகள் சொல்லுகிறார்கள், சில விலங்குகளை எடுத்து பார்த்தால் அந்த விலங்குகளுக்கும் மனிதனுக்கும் இருக்கின்ற ஒற்றுமைகள் அதிகம் என்று. சில எலி வகைகள் இருக்கின்றன. அந்த எலியின் இருதய துடிப்பு மனிதனுடைய இருதய துடிப்புக்கு ஒப்பானது. அந்த சோனை அறை, இதய அறை என்றெல்லாம் இருதயத்தில் இருக்கின்றவை எல்லாம் மனிதனுக்கு இருக்கிறது போலவே அந்த எலிக்கு இருக்கிறது. முள்ளந்தண்டு எலும்பெல்லாம் அப்படி இருக்கிறது. குரங்கை பார்த்தால், இந்த ஒராங்குட்டான் குரங்கு இருக்கிறது. இப்போ இதை நான் சொல்றதுக்கு முதல்ல சில பொம்பளை மாதிரி என்ன நினைக்கிறாங்க, பாஸ்டர் என்ற புருஷன் சும்மாவே ஒராங்குட்டான் போல தான் இருக்கிறான். அப்படி சொல்லலை. உண்மையான ஒராங்குட்டானை எடுத்து பார்த்தால் அந்த ஒராங்குட்டானுடைய உடல் கலங்கள், இழையங்கள் இவையெல்லாம் மனிதனுடைய கலங்கள், இழையங்கள் போலவே தான் இருக்கின்றன. வைத்தியர்கள் ஆய்வு செய்யும் பொழுது தவளையை வைத்துக்கொண்டு ஆய்வு செய்வார்கள். ஏனென்று சொன்னால் அந்த தவளையினுடைய நரம்பு மண்டலம் மனிதனுடைய நரம்பு மண்டலத்துக்கு ஒப்பானது. இப்படி எத்தனையோ விலங்குகளினுடைய உடல் அமைப்பு கூறுகள் எல்லாம் மனிதனுடைய உடல் அமைப்புக்கும் கூறுகளுக்கும் ஒப்பாக இருக்கின்றன. அதனால் சில விஞ்ஞானிகள் கேட்பார்கள், ஆகவே மனித உடம்புக்கும் சில மிருகங்களின் உடம்புகளுக்கும் வித்தியாசம் இல்லை தானே என்று. இல்லாமல் இருக்கலாம். ஒரே ஒரு வித்தியாசம் உண்டு. என்ன?
அந்த அத்தனை விலங்குகளையும் ஆண்டவர் வார்த்தையால் உண்டாக்கினார். மனுஷனுடைய உடம்பை மாத்திரம் கையால் உண்டாக்கினார். என்ன ஒற்றுமை இருந்தாலும் ஒரே ஒரு வித்தியாசம், ஆண்டவர் தன்னுடைய கைகளால் உண்டாக்கியது மனிதனுடைய உடம்பை மாத்திரம்தான். அப்போ அந்த மனிதனுடைய உடம்பு படைக்கப்படுவதற்கு முன்பதாகவே அந்த உடம்பு மேல் அவருக்கு ஒரு ஈர்ப்பு இருந்தபடியினால் தானே அதை மாத்திரம் கையால் செய்தார். என்ன நான் சொல்லுவது சரியா இல்லையா? சரி, ஆதாம் தனிமையாக இருப்பது நல்லதல்ல என்று கண்டார். அதை அவர் முதலிலே காணவில்லையா? தன்னுடைய அறிவிலே ஆண்டவர் சர்வ ஞானம் உள்ளவராயிற்றே. ஆதாமை படைக்க முன்பதாகவே கமான் ஆடு மாடு குரங்கு முயல் இவற்றை படைக்கும் பொழுதே ஜோடு ஜோடாக படைத்தவர் மனிதனையும் ஜோடு ஜோடாக படைத்திருக்கலாமே. என்ன, அவனை படைத்த பிறகுதான் இவன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல என்று கண்டாரா? இல்லை, ஆண்டவர் மனிதனுக்கு தன்னுடைய விசேஷமான நேரத்தை ஒதுக்கினார். எல்லாவற்றையும் படைத்து முடித்த பிறகு 6வது நாள் மனிதனை உண்டாக்கினார். கைகளால் உண்டாக்கிவிட்டு அவனுடைய நாசையிலே ஊதினார். ஊதினால்தான் அவன் ஜீவாத்துமாவாக வேண்டுமா? ஏன் வார்த்தையால் சொல்லியிருக்கலாமே. அவர் ஊதினார். ஏன்? தனிப்பட்ட ரீதியாக என் சுவாசம் உனக்குள் வரட்டும் என்று அவன் ஜீவ ஆத்துமாவானான். அப்படி அவன் உயிரோடு எழுந்த உயிருள்ள ஒரு ஜீவனாய் வந்த பிறகு அவன் தனிமையாய் இருப்பது நல்லதல்ல என்று அவர் கண்டார். சரி, முதலிலே அவர் கண்டும் அதை நமக்கு சொல்லவில்லை. பிறகு அவர் சொல்லுகிறார் என்று வைத்துக் கொள்வோமே. ஏவாளையாவது வாயால் உண்டாக்கி இருக்கலாமே, ஏவாளை வார்த்தையால் உண்டாக்கி இருக்கலாமே. ஏவாளுடைய உடம்பை எப்படி உண்டாக்கினார்? ஆதாமுக்கு அயர்ந்த நித்திரையை உண்டு பண்ணி முதல் ஆபரேஷன் சத்திர சிகிச்சை, இவனுடைய விலாவை எடுத்து அந்த விலாவிலே இருந்து ஒரு உடம்பை உண்டாக்கினார், பெண் உடம்பு. சரியா? இந்த இப்படித்தான் ஆண்டவர் மனுஷனையும் மனுஷியையும் உண்டாக்கினார். அன்பானவர்களே, உடம்பை சொல்லுகிறேன், ஆவியும் ஆத்மாவையும் சொல்லவில்லை. ஆகவே ஆண்டவர் மனுஷனுடைய உடம்பை படைக்க முன்பே இதை நான் என் கைகளால் உண்டாக்குவேன் என்று அதை குறித்து ஒரு முக்கியத்துவத்தை அவர் காட்டியிருந்தால் அவருக்கு ஆவியா ஆத்மாவா சரீரமா முக்கியமா இருந்திருக்கும்? நீங்க சொல்லுங்க. அவர் கைகளால் உண்டாக்கியது. புரியுதா? இப்போ நீங்கள் ஏன் உங்களுக்கு இந்த உடம்பை ஆண்டவர் முக்கியமாய் நினைக்கிறாரா என்று நீங்கள் கேட்பதற்கு காரணம் இருக்கிறது. வேறொன்றும் அல்ல, நீங்கள் ஒவ்வொரு நாளும் கண்ணாடியிலே அதை பார்க்கிறீர்கள். கண்ணாடியிலே உங்கள் உடம்பை பார்க்கும் பொழுது இதையா ஆண்டவர் கேட்பார் என்ற ஒரு எண்ணம் இருக்கிறது. ஆண்களை விட பெண்களுக்கு தங்களுடைய உடம்புகளை குறித்த நம்பிக்கையும் இல்லை, சந்தோஷமும் இல்லை, திருப்தியும் இல்லை, ஆசையும் இல்லை. ஆண்களை விட பெண்களுக்கு தங்களுடைய தலைமயிரை குறித்த ஒரு சந்தோஷமும் இல்லை, திருப்தியும் இல்லை, நிம்மதியும் இல்லை. என்றைக்காவது ஏதாவது ஒரு பெண் தன்னுடைய ஒரிஜினல் முகத்தோடு வெளியே வருகிறாளா? எவ்வளவு வர்றாளா? உங்க குடும்பத்தில் வர்றாளா? எனக்கு 5 வயசுல ஒன்று தெரியுது. இப்போதான் அதுக்கு இன்னும் ஆனாவனாவே தெரியாது. ஆனால் என்னென்னமெல்லாம் வச்சுக்கிட்டு பெயிண்ட் அடிச்சுக்கிட்டு தான் வெளியே வர்றேங்குது. ஏன்னா இந்த வயசுலேயே அதுக்கு தெரியுது நம்ம மூஞ்செல்லாம் எடுபடாது, எதையாவது பூசி தான் காட்டணும். சரியா? ஆண்டவர் சுருள் சுருளா படைச்ச தலைமுடிய காசு கொடுத்து நீட்டிக்கிறது, நீட்டமா படைச்ச தலைமுடிய காசை கொடுத்து சுருட்டிக்கிறது. அந்தோ பரிதாபம். சரியா? இப்போ இந்த உடம்புகளை கண்ணாடியிலே பார்த்து பார்த்து பழகி, நம்ம பிரதர்ஸ்மார் நிறைய பேருக்கு இப்படி நின்றுக்கிட்டு வர்ஷிப் பண்ணிட்டு இப்படி குனிஞ்சாங்கன்னா காலை பார்க்க இயலாது. ஏன்னா இடையில வயிறு பிளாக் பண்ணுது. என்னைக்கு உங்களுக்கு இப்படி நேர நின்றுக்கிட்டு இப்படி குனிஞ்சு காலை பார்க்க முடியுதோ அன்னைக்கு தான் நீங்களாம் நல்ல ஆம்பளைகள். சரியா? முடியுது பாஸ்டர்னு இப்படி ரொம்ப குனியக்கூடாது. சரியா? இந்த சரீரங்களை குறித்து, நம்முடைய சரீரங்களை குறித்து நமக்கு திருப்தி இல்லை. சரியா?
உண்மைதானே? தமிழை எங்க ஐயா எக்ஸசைஸ் பண்றான், இங்க இழுத்துக்கிறான். நம்ம தமிழாக்களுக்கு கிடைக்கிற ஒரே எக்ஸசைஸ், நிறைய பேருக்கு கிடைக்கிற ஒரே எக்ஸசைஸ் இந்த அபிஷேக கூட்டத்தில் கொஞ்சம் உருள்றாங்களே, அது மட்டும்தான். அதுக்காகவே அபிஷேக கூட்டங்கள் வைக்கலாம். சரி, நல்லது தான், விழுகிறது ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் அதில் தான் சில நேரம் விழுந்து எழும்பி போகிறாங்க. ஆனால் அப்படி விழுந்து எழும்பி போயிட்டு 3 நாள் படுத்துக்கிற கூடாது. விழுந்தானான் இந்த ஒழுங்குட நான் நாரை பிடிச்சி போட்டுருது, அதெல்லாம் சரியில்லை. நிறைய பேருக்கு ப்ரெஷர், நிறைய பேருக்கு சீனி நோய், டயபிட்டிஸ், நிறைய பேருக்கு ஏதோ ஒரு நோய் என்னன்னே தெரியாது, நிறைய பேருக்கு கேஸ்ட்ரைட்டிஸ், நிறைய பேர் டெஸ்ட் எடுக்க போக பயம். ஏன்னா டெஸ்ட் எடுத்தால் அவ்வளவு வண்டமானமும் வெளியே வந்துருமேன்ட்டு. சில நேரம் ரிப்போர்ட்டில் ரொம்ப சுருக்கமாக எழுதிடலாம். அவங்க அந்த பெரிய ரிப்போர்ட்டை சுருக்கமாக, நீ செத்திருக்க வேண்டியவன், அவ்வளோதான். இன்னைக்கு ஏதோ நம்ம ஒட்டிக்கிட்டு ஓடிக்கிட்டு இருக்கிறோம். இது கவனிங்கள், நம்முடைய உடம்பை குறித்து நம்மில் அநேகருக்கு ஒரு சந்தோஷம் இல்லை, ஒரு திருப்தி இல்லை. அதனால் நாம் நினைக்கிறோம் ஆண்டவருக்கு நம்முடைய உடம்புகளின் மேல் அக்கறை இல்லை, விருப்பம் இல்லை என்று. உங்களுக்கு நான் ஒரு செய்தியாய் சொல்லுகிறேன், ஆண்டவர் உங்களில் முதல் எதிர்பார்ப்பதும் பிரியப்படுவதும் உங்களுடைய சரீரங்களைத்தான். புரியுதா? ஏனென்றால் உங்களுடைய சரீரங்களைத்தான் தன் கைகளால் உண்டாக்கினார். உங்கள் சரீரத்திலே இருக்கிறதே மூக்கு என்ற ஒரு சாமான், அதற்குத்தான் அவர் ஊதி உங்களை ஜீவ ஆத்துமாவாக்கினார். உங்களுடைய சரீரங்களை தான் எனக்கு தா என்று ரோமர் 12:1 சொல்லுகிறார். ஆகவே உங்களுடைய சரீரம் எவ்வளவு முக்கியமானது என்று நீங்கள் விளங்கிக் கொள்ளுங்கள். ஓகேயா? அதனால் தான் இந்த சரீர பிரகாரமான பாவங்களிலே ஈடுபட வேண்டாம் என்று பவுலடியார் சொல்கிறார். அது பிறகு பார்ப்போம். உங்களுடைய சரீரம் மிக மிக முக்கியமானது. இப்போ எத்தனை பேர் சொல்லுவீங்க, ஓ என்ன சரீரம் முக்கியம்தான் இல்லையா? அப்படியே முதல்ல கை தூக்குனவங்களை யாராவது ஐடியாவை கொஞ்சம் மாற்றிக்கிற தயார்னா கையை தூக்கி காட்டுங்க பார்க்கலாம். இல்லாட்டி நான் பிரசங்கத்தை விட்டுட்டு போயிடுறேன். தேங்க்யூ. அப்போ 4 பேர். தேங்க்யூ. சரியா? இங்கே பாருங்கள், நாங்கள் இந்த நேரத்திலே சிரித்து கொண்டு சில விஷயங்களை கேட்கலாம். கிறிஸ்தவனுக்கு முதலாவது தெரிந்தாக வேண்டும், தன்னில் எது ஆண்டவருக்கு பிரதானமாக தேவை என்று. ஆண்டவர் உங்களிடத்திலிருந்து பிரதானமாக எதிர்பார்ப்பது உங்களுடைய சரீரங்களை. அந்த சரீரங்களை ஜீவ பலியாய் ஒப்புக் கொடுக்க சொல்கிறார். பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமானதுமான பலி அதுதான் என்று சொல்லுகிறார். ஏன் என்று உங்களுக்கு காட்டிவிட்டேன். எண்ணத்தை எல்லாவற்றையும் வார்த்தையால் மாத்திரம் சிருஷ்டித்த தேவன் இந்த சரீரத்தை மாத்திரம் கைகளால் சிருஷ்டித்தாரே, எவ்வளவு ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அடுத்தது, கடைசி காலத்திலே தெசலோனிக்கேயருக்கு எழுதின அந்த நிருபத்திலே பவுலடியார் கடைசி காலத்தை பற்றி ஒரு விஷயத்தை சொல்லுகிறாரே. இயேசு வரும்போது, இப்போ உதாரணமாக அந்த தெசலோனிக்கேயர் புத்தகத்தின்படி இன்றைக்கு இயேசு வந்தால் சபையை அப்படியே எடுத்துக்கொண்டு போய் விடுவார் தானே? நம்புகிறீர்களா? சபை எடுத்துக்கொள்ளப்படுதல், ராப்சர், நம்புறீங்க தானே? ஆனால் அப்படி நம்முடைய சபையை எடுத்துக்கொள்ள முன்பதாக ஒரு விஷயம் நடக்குமாம். என்ன நடக்குமாம்? யாருக்கு சொல்ல முடியும்? நமக்கு அல்ல, இன்னும் சிலருக்கு ஏதோ நடக்குமாம். நம்முடைய சரீரங்கள் மறுரூபமாகி நாங்கள் சபை ஆண்டவரோடு எடுத்துக்கொள்ளப்படும். ஓகே, அதற்கு முன்பதாக ஒன்று நடக்குமாம். என்ன நடக்கும்? இறந்தாக்கள். என்னது? கர்த்தருக்குள் மரித்தவர்கள் உயிர் தெழுவார்கள். நீங்கள் அந்த வசனத்தை ஒழுங்காய் பார்த்தால் அங்கே பவுல் என்ன சொல்லுகிறார் என்றால், கர்த்தருக்குள் இறந்து போனவர்கள் ஒன்று அடக்கம் பண்ணப்படுகிறார்கள் அல்லது அவர்களுடைய சரீரங்கள் எரிக்கப்படுகின்றன. ஓகே, ஆனால் அந்த ஆத்துமாக்கள் பரதீசிலே போய் இருக்கின்றன. ஆனால் அந்த ஆத்துமா பரதீசிலிருந்து நேரடியாக பரலோகம் போகாமல் அந்த ஆத்துமாக்கள் திரும்ப இந்த பூமிக்கு வருகின்றன. இந்த பூமியிலே அவர்களுடைய அந்த எரிந்து சாம்பலாகிய அல்லது அடக்கம் பட்டு உக்கி போன அந்த சரீரங்கள் மறுபடி உயிர் தெழும்புகின்றன. இது ஆங்கிலத்திலே
the bodily resurrection of believers. கவனிங்க, நமக்கு கிறிஸ்தவர்களுக்கு 16 மூல உபதேசங்கள் இருக்கின்றன. 16 டாக்ட்ரின்ஸ், மூல உபதேசங்கள். அதிலே ஒன்று கிறிஸ்தவர்களுடைய சரீர பிரகாரமான உயிர்த்தெழுதல். விளங்குதா? அதாவது எந்த துணிக்கைகளினால் நம்முடைய சரீரத்தை ஆண்டவர் உண்டாக்கி இருக்கிறாரோ அதே துணிக்கைகள் எல்லாம் சேர்ந்து உயிரோடு எழும்பும். சொல்லுவோமே, கிறிஸ்தவன் சாகிறான், அவனுடைய உடம்பு எரிக்கப்படுகிறது என்று வைப்போமே, எரிந்தால் அது சாம்பல் ஆகிவிடும். சாம்பலாகின பிறகு அந்த சாம்பல் எங்கே எங்கே போய் அடையும் என்று தெரியாது. ஆனால் தேவனுடைய அற்புதம் என்னவாம், அந்த அவ்வளவு அணுக்களும் அந்த DNA அந்த துணிக்கைகள் எல்லாம் மறுபடி சேர்ந்து ஆண்டவர் எப்படிப்பட்ட ஒரு சரீரத்தை அந்த மனிதனுக்கு கொடுத்திருந்தாரோ அந்த சரீரத்தை உயிரடைய செய்து அந்த சரீரத்துக்குள் அதே ஆத்துமாவை அனுப்பி அந்த சரீரத்தை மறுரூபமாக்கி அந்த சரீரத்தோடு தான் மேலே பரலோகத்துக்கு கொண்டு போவார். ஆகவே அன்பானவர்களே, இன்றைக்கு எந்த சரீரத்திலே நானும் நீங்களும் இருக்கிறோமோ அதே சரீரத்தோடு தான் பரலோகத்தில் இருக்க போகிறோம். எப்படி இருக்கு இந்த சரீரங்கள்? பரலோகத்தில் இருக்க போகிற சரீரங்கள். உண்மை, அதுதான் வேதம் சொல்லுகிறது. மறுரூபமாக்கி கொண்டு போவார். இயேசுவினுடைய சரீரத்துக்கும் அதுதான் நடந்தது. இந்த மறுரூபம் அடைந்த சரீரத்துக்கும் மற்ற சரீரத்துக்கும் இடையிலே என்ன வித்தியாசங்கள் என்று எனக்கு தெரியாது. ஏன் தெரியுமா? மறுரூபம் அடைந்த சரீரத்தை நான் இதுவரை கண்டதில்லை. இயேசு உயிரோடு இருக்கும் பொழுது இருந்த அதே சரீரத்தோடு தான் அவர் உயிரோடு எழும்பினார் என்று நமக்கு தெரியும். அதே சரீரத்தோடு அந்த மூடப்பட்டிருந்த அறைக்குள்ளே இயேசு போனார் என்றும் எங்களுக்கு தெரியும். கதவை திறந்து கொண்டு போனாரா? இல்லை, மூடப்பட்டிருந்த கதவு வழியாக உள்ளே போனார். அப்போ நமக்கு தெரிந்து கொள்ளலாம், மறுரூபமடைந்த சரீரத்துக்கு இந்த சுவர்கள், கதவுகள் தடையாக அமையாது. அப்படியே உள்ளே போய் வரக்கூடிய ஒரு தன்மை அந்த சரீரத்துக்கு இருக்கும். ஓகே, அடுத்தது, இயேசு உயிரோடு இருக்கும் பொழுது அவருடைய உடம்பிலே இரத்தம் இருந்தது. அந்த இரத்தத்தின் கடைசி துளியையும் அவர் சிலுவையிலே வைத்து அவருடைய விலாவிலே ஈட்டியால் குத்தப்பட்ட பொழுது சிந்தி விட்டுத்தான் அவர் தனது ஆவியை ஒப்புக் கொடுத்தார். ஆகவே இயேசு உயிரோடு எழும்பின பொழுது அந்த சரீரத்துக்குள்ளே ஒரு துளி இரத்தம் இல்லை. ஆகவே மறுரூபம் அடைந்த சரீரத்துக்கு இரத்தம் தேவையில்லை என்று தெரிகிறது. அப்போ இரத்தம் தேவையில்லை என்றால் இருதயம் துடிக்க தேவையில்லை. இருதயம் துடிக்கும் பொழுது என்ன நடக்கிறது? அழுக்கான கார்பனீராக்சைடு நிறைந்த அந்த இரத்தத்தை இதய அறைக்குள்ளே எடுத்து அங்கிருந்து சோனை அறைக்குள்ளே அனுப்பி நுரையீரல் வழியாக தனக்கு கிடைக்கின்ற பிராணவாயுவாகிய ஆக்சிஜனை கொண்டு அந்த குருதியை சுத்தப்படுத்தி மீண்டும் உடம்புக்குள் அனுப்புகிறது நாடிகள் மூலம். பிறகு நாடிகள் மூலம் போன அந்த இரத்தம் பழுதடைந்து அழுக்கடைந்து நாளங்கள் வழியாய் இதய அறைக்கு மறுபடி வருகின்றன. அந்த செயலாக்கம் ஒன்றுமே தேவையில்லை, இரத்தம் இல்லை என்றால். ஆகவே மறுரூபம் அடைந்த சரீரத்துக்கு இதய துடிப்பு தேவையில்லை, நுரையீரல் தேவையில்லை, அப்படியானால் சுவாசம் தேவையில்லை. அதனால் தான் இயேசு ஒலிவ மலையிலே இருந்து மேலே எடுத்துக்கொள்ளப்பட்ட பொழுது அவர் 15,000 அடியை தாண்டினவுடன் ஆக்சிஜன் ஆக்சிஜன் என்று கேட்கவில்லை. நாமோ வென்றால் 15,000 அடிக்கு மேலே போய்விட்டால் நமக்கு பிராணவாயு தேவை. தெரியுமா அது உங்களுக்கு? அதுக்கு பிறகு ஆக்சிஜன் இருக்காது. ஆகவே மறுரூபம் அடைந்த சரீரத்துக்கும் இப்போ உள்ள சரீரத்துக்கும் இடையிலே எப்படிப்பட்ட சில வித்தியாசங்கள் இருந்தாலும் அடையாளத்திலே வித்தியாசம் இருக்காது என்று நினைக்கிறேன். ஏனென்றால் இவர்தான் இயேசு என்று அவர்கள் அடையாளம் கண்டு கொண்டார்கள். மோசேயும் எலியாவும் வந்து மறுரூப மலையில் இருந்த பொழுது மோசேயும் எலியாவும் வந்திருக்கிறதாக அவர்கள் அடையாளம் கண்டு கொண்டார்கள். ஆகவே
நம்முடைய சரீரங்கள் மறுரூபம் அடையும். இது வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் அன்பானவர்களே, இந்த சரீரம் நித்தியமான சரீரம். ஐயோ, பார்த்தீங்களா? ஆனால் என்ன சொல்லுகிறார்கள்? இந்த சரீரமானது அநித்தியமானது, ஆவிதான் நித்தியமானது என்கிறார்கள். இது எவ்வளவு பெரிய குழப்பம் என்று உங்களுக்கு தெரிகிறதா? தற்காலிகமாக அப்படித்தான் தோன்றும். நாம் இறந்து போனால், இயேசு வர முன்பதாக நாம் இறந்து போனால், நம்முடைய சரீரத்தை விட்டு நம்முடைய ஆவி பிரிந்து போகிறது. எங்கே போகிறது? பரதீசுக்கு. நம்முடைய சரீரத்துக்கு என்ன நடக்கிறது? அடக்கம் பண்ணப்படுகிறது. பாஸ்டர் ஐயா வந்து சொல்லுவார், மண்ணுக்கு மண்ணாக, கல்லுக்கு கல்லாக, சாம்பலுக்கு சாம்பலாக, வந்த எங்கிருந்து வந்தாயோ அங்கே போ. இல்லையா? மண்ணால் உண்டாக்கப்பட்டாய், மண்ணுக்கு போ. டெம்பரரியா தான் போ. ஏனென்றால் ஒருவேளை இவன் பரிசுத்தவானாய் இருந்தால் சபை எடுத்துக்கொள்ளப்பட ஒரு செகண்டுக்கு முன் இந்த நபர் உயிரோடு எழும்புவார், அதே சரீரத்தோடு. பாடிலி ரெசரக்ஷன் ஆஃப் பிலீவர்ஸ். இப்போ உங்களுடைய சரீரம் மிக மிக முக்கியமானது. நித்திய காலமாக இருக்க போகிற இந்த சரீரத்துக்கு நீங்கள் நன்மை செய்ய வேண்டும். எப்படி நன்மை செய்வது? இந்த நேரத்தில் நீங்கள் நன்மை செய்ய வேண்டும். எப்படி நன்மை செய்வது? போய் ஒரு கப் டீ குடித்து விட்டு வாருங்கள். இந்த எப்படி நம்முடைய சரீரத்தை, ஆதாமனுடைய சரீரத்தை படைத்தார் என்பதனை அநேக கிறிஸ்தவர்கள் யோசித்து பார்ப்பது கிடையாது. ஏன் சரீரத்தை குறித்து நான் இந்த அளவு உங்களோடு பேசுகிறேன் என்றால், சரீரம் மிக மிக முக்கியப்படினால் இதுவரை நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்த சில விஷயங்கள் என்னவென்றால், ஆண்டவர் முதல் அல்லது அதற்கு பிறகு கூட தன்னுடைய கைகளால் உண்டாக்கிய ஒரே பொருள் மனிதனுடைய சரீரம். சரியா? இவ்வளவு அண்ட சராசரம் இருக்கத்தக்க ஒன்றையுமே தன்னுடைய கைகளால் ஆண்டவர் உண்டாக்கவில்லை. மனிதனுடைய சரீரத்தை மாத்திரம், அதுவும் ஆதாமனுடைய சரீரத்தை மாத்திரம் அல்ல, ஆதாம் ஏவாள் அந்த 2 பேருடைய சரீரங்களையும் ஆண்டவர் தன்னுடைய கைகளினால் உண்டாக்கினார். சரியா? ஆகவே ஆண்டவருடைய அனைத்து சிருஷ்டிகளின் மத்தியிலும், அனைத்து சிருஷ்டிகளோடு ஒப்பிடும்போதும் மனிதனுடைய சரீரம் அதி உயர்ந்த ஒரு நிலையிலே நிற்கிறது. சரியா? அந்த அதி உன்னதமான சிருஷ்டிப்பை ஆண்டவர் தனக்கென ஜீவ பலியாய் கேட்பது நியாயம் அல்லவா? அதனால் தான் அவர் ஆவியை தா என்று கேட்கவில்லை, ஆத்துமாவை தா என்று கேட்கவில்லை, உன்னுடைய சரீரத்தை எனக்கு தா என்று கேட்கிறார். சரியா? அப்படியானால் இன்றைக்கு நமக்கு கிடைத்திருக்கின்ற அனைத்து பொருட்களையும் பார்க்க மிக பெருமதி வாய்ந்த உன்னதமான பொருள் நம்முடைய சரீரம் தான். சரியா? அப்போ ஒரு கற்பனை என்றும் சொல்லலாம், அல்லது உண்மையாய் நடந்ததை யோசித்து பார்ப்போம் என்று சொல்லலாம். ஆண்டவர் எப்படி அந்த ஆதாமனுடைய சரீரத்தை உண்டாக்கி இருப்பார்? யோசித்து பாருங்கள். ஆண்டவர் இந்த ஆதாமுக்காகத்தானே உலகத்தை படைத்தார். அவனுக்காக, மனிதனுக்காகத்தானே எல்லாவற்றையும் உண்டாக்கினார். எல்லாவற்றையும் ஆயத்தம் செய்துவிட்டு கடைசியாக மனுஷனை படைக்கிறார். அப்போ அவர் நேரம் எடுத்து அவருடைய கைகளால் உண்டாக்குகிறார். அவர் சர்வ வல்லவர். அவருக்கு அப்படி ஒன்று செய்ய தேவையே இல்லை. அப்படியே மண்ணை கொண்டு சரீரத்தை உண்டாக்க வேண்டும் என்றால் அவர் மண்ணுக்கு கட்டளையிட்டிருக்கலாம், நீ எல்லாம் ஓரிடத்திலே வந்து இப்படி உருவாகு என்று சொல்லியிருந்தால் ஒரு உடம்பு உருவாகி இருக்கும். ஆனால் யோசித்து பார்ப்போம், ஆண்டவர் தன்னுடைய கைகளை பயன்படுத்தி எப்படி அந்த ஆதாமனுடைய உடம்பை சிருஷ்டித்திருப்பார். எனக்கு தெரியாது எங்கே தொடங்கி இருப்பார் என்று. ஆனால் அவர் முதலாவது ஒரு அவுட்லைன், ஒரு ஃப்ரேம், ஒரு 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 கோப்பு உண்டாக்கி இருக்க வேண்டும். ஆகவே நான் நம்புகிறேன் ஆண்டவர் முதலாவது ஆதாமினுடைய எலும்பு கூட்டை தான் உண்டாக்கி இருப்பார். என்ன சொல்றீங்க? ஓகேயா? ஒரு பஸ்ஸை செய்தால், ஒரு வாகனத்தை செய்தாலும் முதலாவது என்னத்தை செய்வார்கள்? அந்த சேசி, அந்த ஃப்ரேம், அதைத்தான் செய்வார்கள். அதற்கு பிறகுதான் அதற்கு மற்ற விஷயங்களை போடுவார்கள். ஆகவே ஆண்டவர் முதலாவது ஆதாமனுடைய எதை உண்டாக்கி இருப்பார்? எலும்பு கூட்டை உண்டாக்கி இருப்பார். சரியா? பிசாசு என்ன செய்து வைத்திருக்கிறான்? ஆண்டவர் முதல் படைத்த மனிதனுடைய
அந்த எண்புக்கூட்டை மனிதனை பயமுறுத்தவும் பிசாசு சம்பந்தமான விஷயங்களுக்காகவும் பயன்படுத்துகிறான். பாருங்கள் அவன் எவ்வளவு கேவலமானவன் என்று. சரியா? சரிதானே? இன்றைக்கு பிசாசு என்று பயன்படுத்தும் போது, பிசாசை பற்றி காட்டும் போது என்ன மாதிரியான உடுப்பு அணிகிறார்கள்? ஒரு நாடகத்தை எடுத்தால் கூட ஒரு கருப்பாக உடை அணிந்து அந்த எலும்பு கூட்டை அவே ஆண்டவர் அழகாக ரசித்து முதல் உண்டாக்கிய அந்த பொருளை பிசாசு நம்முடைய கண்களுக்கு ஒரு பயங்கரமான, பயப்படக்கூடிய, ஆபத்தான ஒரு விஷயமாக காட்டிவிட்டான். இந்த இடத்திலே எத்தனை எலும்பு கூடுகள் இருக்கின்றன தெரிகிறதா? நானும் எலும்பு கூடு, நீங்களும் எலும்பு கூடு. அந்த ஃப்ரேமுக்குள்ளே தான் இருக்கிறோம். சரியா? இந்த எலும்பு கூட்டோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அந்த எலும்பு கூட்டை அந்த எலும்பு கூடாக கண்டால் நமக்கு ஒரு பயம் வருகிறது. இந்த மேலே இருக்கின்ற இந்த சதை இல்லாமல் ஒரு எலும்பு கூடு கனவிலே வந்துவிட்டால் பேய் வந்தது. சரியா? 33,000 வோல்ட் மின்சாரம் தாக்கினால் செத்து விடுவாய் என்று போடுகின்ற அந்த அறிவிப்பு பலகையிலே ஒரு மண்டையோடும் 2 எலும்பும் போட்டு டேஞ்சர் என்று போட்டிருக்கிறான். ஆண்டவருக்கு இதெல்லாம் எவ்வளவு துக்கமா இருக்கும். உடனே நீங்க நினைக்க கூட, ஓ பாஸ்டர் அப்படி போட்டா பாவமா? நான் பாவம் புண்ணியத்தை பேசலைங்கோ. சரியா? நீங்க விளங்கிக்கிறீங்க நான் என்ன பேசுறேன்ட்டு. சரியா? அது சரியா தவறா? அப்ப எலும்பு கூட பார்த்தா பயப்படக்கூடாதா? முடியும்னா பயப்படுங்க, முடியலைன்னா பயப்படாம இருங்க. அது உங்க பிரச்சனை. சரியா? நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால், இந்த பிசாசு ஆண்டவரை எவ்வளவு துக்கப்படுத்துகிறான். அவர் கைகளால் உண்டாக்கி அந்த முதல் பதார்த்தத்தையே மனிதனுக்கு பயமுள்ள ஒரு விஷயமாய் பயன்படுத்த. பயம் என்றால் என்ன? ஆதாம் ஏவாள் பாவம் செய்தார்களே, அவர்கள் பாவம் செய்த போது அவர்கள் இருவரும் போய் சில புதர்களுக்கு பின்னாலே ஒளிந்து கொண்டார்கள். ஆண்டவர் வரும் போது ஆதியாகமம் சொல்லுகிறது. வாசிக்க தேவையில்ல தானே? தெரியும் தானே? குட். அப்போ ஆண்டவர் வந்து கேட்கிறார், ஆதாமே ஆதாமே நீ எங்க இருக்கிறாய்? அநேக கிறிஸ்தவர்களிடத்தில் கேட்டால், ஏன் ஆதாமும் ஏவாளும் ஒளிந்து கொண்டார்கள் என்றால், அவர்கள் நிர்வாணிகளாக இருந்தபடினால் வெட்கப்பட்டு ஒளிந்து கொண்டார்கள். பைபிள் அப்படி சொல்லவில்லை, ஆதாமும் அப்படி சொல்லவில்லை. ஆண்டவர் கேட்கிறார், ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய்? ஆண்டவரே உம்முடைய சத்தத்தை கேட்டு நாங்கள் நிர்வாணிகளாய் இருக்கிறபடியினால் என்ன சாமான்? நீங்க பைபிளை பார்த்துக்கிட்டு தான் சொல்ற, என்ன பொம்பளடி இது. நான் ஒரு நிமிஷம் ஒரு கணம் சந்தோஷப்பட்டேன். வாவ், ஒருத்தர் சொல்றாங்களே வசனத்தை பார்த்தா குனிஞ்சு பைபிளை வாசிச்சுக்கிட்டு சொல்றாங்க. எப்படி கேம்? நிர்வாணிகளா இருப்பதனால் பயந்து ஒளிந்து கொண்டோம். அன்பானவர்களே, உங்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்லுகிறேன் கேளுங்கள். மனிதன் பாவம் செய்யும் பொழுது அவனுக்கு முதல் ஏற்பட்டது வெட்கம் அல்ல, பயம். வெளிப்படுத்தின விசேஷம் 21:8 சொல்லுகிறது. என்ன சொல்லுகிறது? கொஞ்சம் வாசிங்க, அதை திறப்பி வாசிங்க. நரகத்துக்கு யாரெல்லாம் போகிறார்களாம்? பயப்படுகிறவர்களும் அந்த பயப்படுகிறவர்களோடு சேர்ந்த மற்ற லிஸ்ட் என்ன யாருன்னு பாருங்க. பயப்படுகிறவர்கள் யாரோடு கூட்டுக்காரர்கள் என்று அந்த வசனம் சொல்லுகிறது. வாசிங்க. பயப்படுகிறவர்களும், ஓகே, அவங்க ஒரு சைடு. ஓகே, பயப்படுகிறவர்கள். மத்தவங்க எல்லாம் பாருங்க யாருன்னு. அவிசுவாசிகளும், அருவருப்பானவர்களும், கொலை பாதகரும், விபச்சாரக்காரரும், சூனியக்காரரும், விக்கிரக ஆராதனைக்காரரும், பொய்யர் அனைவரும் 2ஆம் மரணமாகிய அக்கினியும் கந்தவும் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள் என்றார். விளங்குதா? ஆண்டவர் சொல்றார், பயப்படுகிறவன் நரகத்துக்கு போவான். இங்க பாருங்க, கவனிக்கிறீங்களா? பயப்படுகிறவன் மேல் ஆண்டவருக்கு எப்படி ஒரு கோபம் வருகிறது தெரியுமா? விபச்சாரக்காரன் மேல் எப்படி கோபம் வருகிறதோ அந்த அளவு வருகிறது. விக்கிரக ஆராதனைக்காரன் மேல் எவ்வளவு கோபம் வருகிறதோ அந்த அளவு வருகிறது. கொலை பாதகன் மேல் எவ்வளவு கோபம் வருகிறதோ அவ்வளவு கோபம் ஆண்டவருக்கு பயப்படுகிறவன் மேல் வருகிறது. ஏன் தெரியுமா? உங்களுக்கும் எனக்கும் வேண்டுமானால் பயம் ஒரு சாதாரண உணர்வாக இருக்கலாம். ஆண்டவரை பொறுத்தவரை பாவம் செய்தபடினால் ஏற்பட்ட முதலாவது உணர்வு, பாவத்தின் முதலாவது பிரதிபலன் என்ன?
பயம். சரியா? அதனால்தான் 2 தீமோத்தேயு 1:7 ஆண்டவர் 3 விதமான பயங்களை அளிக்கிறார். நான் அதை விளக்கப்படுத்த ஆசை நேரம் இல்லை, வேறொரு நேரத்தில் விளக்கப்படுத்த தேவைப்பட்டால் விளக்கப்படுத்துகிறேன். தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல். அப்போ பயம் என்ன? ஒரு உணர்வா, ஆவியா? புரியுதா? தேவனே பவுல் மூலமாக 2 தீமோத்தேயு 1:7 பயம் ஒரு ஆவி என்று சொல்லிவிட்டால், அப்புறம் நீங்கள் என்னிடத்துல வந்து கேட்கக்கூடாது, ஏன் பாஸ்டர் அப்படி சொன்னீங்கள், பயம் ஒரு ஆவியே? நான் சொல்லலைங்கோ, பைபிள் சொல்லுதுங்கோ. நம்ப விருப்பம்னா நம்புங்க, இல்லைன்னா விட்டுட்டு போங்க. சரியா? தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியை கொடுத்திருக்கார். அந்த 3ம் மனிதனுடைய ஆவிக்குரிய பயம், ஆத்துமத்துக்குரிய பயம், சரீர பிரகாரமான பயம் என்ற அந்த 3 பயங்களையும் அடிக்கின்றதா இருக்கிறது. ஃபோபியா, டெய்லியா, பேரனோயா. என்ன சாமா? கிரீக்ல ஃபோபியா, டெய்லியா, பேரனோயா. சில பேர் சொல்லுவாங்க டாக்டர்ஸ் கிட்ட போனா, உங்களுக்கு கிளாஸ்ட்ரோஃபோபியா இருக்குது, உங்களுக்கு அக்ரோஃபோபியா இருக்குது, உங்களுக்கு அகோராஃபோபியா இருக்குது. கேள்விப்பட்டிருக்கீங்களா நீங்க? ஃபோபியாவே அதெல்லாம் கிரீக். அந்த ஆவிக்குரிய பயம், ஆத்மத்துக்குரிய பயம், சரீர பிரகாரமான பயம் என்ற 3 பயங்களையும் இல்லாமல் ஆக்குவதற்கு ஆண்டவர் 3 ஆவிகளை நமக்கு கொடுத்திருக்கிறார். பலத்தின் ஆவி, அன்பின் ஆவி, தெளிந்த புத்தியின் ஆவி. அதை பற்றி நான் பேச எனக்கு நேரம் கிடையாது. இப்போ நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால், மனிதனுக்கு பயம் பாவத்தின் முதலாவது பிரதிபலனாய் வந்தது. அதனால் இன்று வரை ஆண்டவர் படைத்த முதலாவது அந்த விஷயத்தை பார்த்து மனிதன் பயப்பட தொடங்கி இருக்கிறான். பிசாசு அதை காரணமாய் வைத்து செய்கிறான். ஆகவே முடிந்த அளவு உங்கள் மண்டை ஓட்டுகளையும் எலும்பு கூட்டுகளையும் பார்த்து பயப்படாமல் இருக்க முயற்சி பண்ணுங்கள். முடியுமோ இல்லையோ எனக்கு தெரியாது. அப்போ சரி, ஆண்டவர் என்னத்தை உண்டாக்கி இருப்பார்? முதலாவது எலும்பு கூடை உண்டாக்கி இருப்பார். அந்த மாதிரியே தான் ஏவாளையும் உண்டாக்குகிறார். பாருங்கள், ஏவாளையும் உண்டாக்கும் பொழுது ஆண்டவர் முதலாவது எதிலே இருந்து உண்டாக்குகிறார்? ஆதாமனுடைய எலும்பில இருந்து ஏவாளின் எலும்பு கூட்டை தான் உண்டாக்கி இருப்பார். சரி, எலும்பு கூட்டை உண்டாக்கி விட்டு அப்புறம் யோசிங்கள், கற்பனை பண்ணுங்கள். ஒரு ஆண்டவர் அந்த எலும்பு கூட்டை உண்டாக்கி இந்த மண்ணால் தான் எல்லாவற்றையும் செய்கிறார். கொஞ்சம் மண்களை எடுத்து நினைக்கிறேன் கொஞ்சம் தண்ணியெல்லாம் போட்டு இப்படி கொஞ்சம் கொஞ்சம் இப்படி உருட்டி 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 நீட்டமாக எடுத்து நரம்பு உண்டு பண்ணி பூட்டியிருப்பார். ஓகே, ஆண்டவர் பொறுமையாக அவசரம் இல்லாமல் இதை செய்தார். இப்போ நீங்கள் எனக்கு சொல்லக்கூடாது இதெல்லாம் ஆண்டவர் ஒரு நொடியிலே செய்திருப்பார். அவர் வேண்டும் என்றே ஒரு நொடியிலே செய்யவில்லை. ஏனென்றால் அவர் வார்த்தையால் உண்டாக்கக்கூடியவர். அவர் இப்படி மினக்கெட்டு தன்னுடைய கைகளினால் இதை செய்தார் என்றால் அது என்னத்தை காட்டுகிறது தெரியுமா? அவர் ரசித்து ருசித்து உருவாக்கினார். அவர் சிருஷ்டித்த எதையுமே இந்த அளவு ரசித்து அவர் உருவாக்கவில்லை. நீங்கள் தாவர உலகத்தை பார்த்தால் இந்த தாவரங்களின் விதவிதமான தாவரங்கள், அந்த தாவரங்களினுடைய அமைப்புகள், அழகு, பூக்கள், அப்புறம் விலங்குகளை, மிருகங்களை எடுத்து பார்த்தால் அவற்றினுடைய அழகு, அவை உருவாக்கப்பட்டிருக்கின்ற விதம், இவற்றையெல்லாம் பார்க்கும் போது தண்ணீருக்குள்ளே வாழுகின்ற, தண்ணீருக்குள்ளே இருக்கிற உலகம், மீன்கள், விதவிதமான மீன்கள், இன்றும் ஆயிரக்கணக்கான மீன் வகைகள் இன்னும் கண்டுபிடிக்கப்படவில்லை. கண்டுபிடிக்கப்படாமல் இத்தனை ஆயிரம் மீன் வகைகள் இருப்பதற்கு காரணம் என்ன? கலைத்துவமான தேவன் அவற்றை படைத்து வைத்துக்கொண்டு பரலோகத்திலிருந்து அவற்றை பார்த்து ரசித்துக் கொண்டிருக்கிறார். வானம் தன்னுடைய சிங்காசனமும் பூமி தன்னுடைய பாதப்படியுமாக கொண்டிருக்கின்ற ஆண்டவருடைய மீன் தொட்டி தான் சமுத்திரங்கள். சரியா? நானும் நீங்களும் சின்ன ஒரு டேங்க் ஒன்று வச்சுக்கிட்டு ஒரு 4-5 மீனை விட்டுட்டு காலையிலையும் அடுத்த நாள் ராத்திரியுமா கொஞ்சம் தூவி வளர்க்குறோமே மீன், அதுபோல நம்முடைய ஆண்டவரின் மீன் தொட்டி தான் கடல்கள். உலகத்தில் இருக்கின்ற ஆகிலும் ஆழமான கடல், பசுபிக் கடலின் ஆழமான இடம் 7 மைல்
சரியா? பெர்மியூடா ட்ரையாங்கிள் என்று சொல்லுகின்ற அந்த வினோதமான விசித்திரமான அந்த பிரதேசம் ஆண்டவர் ரசிக்கின்ற ஒரு அம்சம். சரியா? இதெல்லாம் நமக்கு தெரியாதுல்ல, என்னத்துக்கு இல்லையா? சரி, பரவாயில்ல, விடுங்கோ. இவ்வளவு அழகான தாவர உலகம், விலங்கு உலகம், மீன் உலகம், கடல் உலகம் என்று ஆண்டவர் படைத்த அத்தனையும் வார்த்தையால் படைத்து இந்த மனிதனுடைய உடம்பை மாத்திரம் அவர் கையால் படைத்தார் என்றால் எந்த அளவு ஒரு ரசனையோடு சுவையோடு இந்த உடம்பை ஆண்டவர் படைத்திருப்பார், யோசித்து பாருங்கள். அதனால்தான் எத்தனை இந்த நரம்புகள், நம்முடைய உடம்பில் இருக்கின்ற நரம்புகளை நீட்டினால் எத்தனை மைல் நீளம் போகும் தெரியுமா? நம்முடைய இரத்த நாளங்களை ஒன்றோடு ஒன்று இணைத்து இப்படி நீட்டினால் ஒரு தடவை இந்த உலகத்தை சுற்றி வரக்கூடிய அளவுக்கு நீளம் இருக்கிறது என்றால் நம்புவீர்களா? நம்பாட்டி அந்த எலும்பு கூட ராத்திரி வரும் தூங்கும்போது. மனிதனுடைய உடம்பின் விசித்திரங்கள். சரி, உங்களுக்கெல்லாம் இன்டர்நெட் இருக்குது தானே, நீங்கள் போங்க கூகுளுக்கு போயிட்டு, சரியா, சும்மா கொழுப்பும் தேவையில்லாதும் பார்த்து நாசமாக போகிறத விட்டுவிட்டு ஆண்டவர் படைச்ச உடம்பின் அம்சங்களை கொஞ்சம் அடிங்களே. என்னது இங்கே எனக்கு தெரியாது, ஃப்ரெஞ்சில் என்ன லே பாடியா, என்னது ஹவ் டு யூ கால் அ பாடி, என்ன சாமா, என் துக்கோவா கோவா ஏதோ அடிச்சு பாருங்க, ஆச்சரியப்படுவீங்க. எவ்வளவு விஷயங்கள் இருக்கின்றன ஒரு மனிதனுடைய கலங்களின் அமைப்பு, இழையங்களின் அமைப்பு, நரம்புகள், நாடிகள், நாளங்கள், எண்புகள், அந்த ரத்தத்தை எடுத்து பார்த்தால் செங்குருதி, சிறு துணிக்கைகள், வெண்குருதி, சிறு துணிக்கைகள், அதெல்லாம் எவ்வளவு கொஞ்சம் கூடினாலும் பிரச்சனை, கொஞ்சம் குறைந்தாலும் பிரச்சனை. ஐயோ, இந்த உடம்பின் மகத்துவம் என்ன! இந்த உருவத்தை வைத்துக்கொண்டு ஆண்டவர் எவ்வளவு ரசனையோடு, ருசியோடு, சுவையோடு உண்டாக்கினார் தெரியுமா? இல்லை, அடுத்த பாயிண்ட்டுக்கு போறது பெட்டர்னு நினைக்கிறேன். அடுத்தது இது சரி வராதப்பா, இங்க நான் ஒருத்தன் தான் எக்ஸைட்டட்ல துள்ளிக்கிட்டு கிடக்குறேன். அதனால தான் ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னுடைய தலையின் மயிர்கள் எல்லாம். ஆண்டவர் ஏன் சொல்லுகிறார் என்று தெரியாது நிறைய பேர். எல்லாவற்றையும் ஆவிக்கருவுக்குரிய ரீதியாக நினைத்துக்கொண்டு அவர் எல்லாவற்றையும் அறிந்தவர் என்று காட்ட அப்படி சொன்னார். ஆஹா, அவருக்கு சும்மாவே எல்லாம் தெரியும். அவருக்கு எல்லாம் தெரியும் என்று காட்ட அவர் சொல்ல தேவையில்லை, உன் தலையிலே எத்தனை மயிர் இருக்கிறது என்று நான் அறிந்திருக்கிறேன் என்று. அவருக்கு உண்மையாகவே தெரியும். ஏனென்றால் அவர் எண்ணினார். எண்ணாமலே தெரியுமா? தெரியும், இருந்தாலும் எண்ணினார். ஏன்? ஆசைக்காக எண்ணினார். ஏன் ஆசைப்பட்டவர்? அவர் அல்லவோ உண்டாக்கினார். அவர் ராஜீவன், இந்த பிரதர், இவங்கட தலைமுடியெல்லாம் என்றது நமக்கே லேசு. சரியா? இங்க நமக்கும் இங்க சந்திரன் வருது, உதயமாகுது. ஆண்டவர் நம்முடைய ஒவ்வொருவருடைய தலைமயிரையும் எண்ணிக்கொண்டிருக்கிறதையே ஆசைப்படுகிறார். சில பேருக்கு பேன் பார்க்கிற வியாதி இருக்கு தெரியுமா? மற்றவன் தலையை பிடிச்சா அதுல பேனை பார்த்து இழுத்து குத்துறதுல அந்த டிக்குன்னு அந்த பேன் சாகும் போது அந்த ரத்தம் எல்லாம் தெரிக்கும் போது வார ஒரு இன்பம் இருக்கே, எனக்கு அது பிடிக்கவே பிடிக்காது. சில பேர் டிஜிவி ட்ரெயினுக்குள்ளையும் இதை பண்ணி கண்டிருக்கிறத கண்டிருக்கிறேங்கோ, யூரோஸ்டார் ட்ரெயின்லையும் கண்டிருக்கிறேங்கோ. நான் அந்த அளவு நம்முடைய ஆண்டவர் நம்முடைய தலைமயிர்களை கூட எண்ணுகின்ற அளவுக்கு நம்முடைய உடம்பின் மேல் அவர் ஒரு ரசனை வைத்திருக்கார். அன்பானவர்கள், உங்களுக்கு இதை நான் சொல்லுகிறேன், ப்ளீஸ் விளங்கிக் கொள்ளுங்கள். ஆண்டவர் நம்முடைய உடம்புகளை ரசிக்கிறார். அதற்கு காரணம், அவர் நமக்கு இந்த உடம்பை அவருடைய கைகளால் உண்டாக்கி கொடுத்தார். இவ்வளவு இப்பொழுது 6.5 பில்லியன், தமிழ்ல எப்படி சொல்றேன்னு தெரியல, விட்டுருங்க. 6.5 பில்லியன் ஜனத்தொகை இப்பொழுது நெருங்கி கொண்டிருக்கிறது உலகத்திலே. இதுவரை எத்தனையோ கோடி கோடியான ஜனங்கள் வந்து போய்விட்டார்கள். ஒருவருடைய முகத்தை போல இன்னொருவருடைய முகம் இல்லை தெரியுமா? சும்மா சொல்லுவாங்க, ஒரு ஆள் மாதிரி 7 பேர் இருக்கிறாங்க, 9 பேர் இருக்காங்க. நோ நோ நோ. உண்மையாக ஆண்டவர் ஒவ்வொரு உடம்பையும்
தனித்துவமாக உண்டாக்கி வைத்திருக்கிறார். சரியா? ஆண்டவர் ஒரு மனிதனுக்குள்ளே எத்தனை லிக்விட் அவுன்ஸ் ரத்தம் இருக்க வேண்டும் என்று நிர்ணயித்து வைத்திருக்கிறார். எத்தனை குருதி துணிக்கைகள் இருக்க வேண்டும் என்று நிர்ணயித்து வைத்திருக்கிறார். ஆண்டவர் நிர்ணயித்து உனக்கு இது நான் கொடுத்த சரீரம் என்று உங்களுக்கு கொடுத்திருக்கிறாரே, இது ஆண்டவர் ரசிப்பதற்காக உங்களுக்கு கொடுத்த சரீரங்கள். உங்களுடைய சரீரம் எவ்வளவு முக்கியமானது தெரியுமா? ஆண்டவர் தான் ரசிக்க இந்த உடம்பை உங்களுக்கு கொடுத்தார். நீங்கள் அதை ரசிக்கிறீர்களோ இல்லையோ அது பிரச்சனை இல்லை. உங்கள் உடம்பை வேறு யாரும் ரசிக்கிறார்களோ இல்லையோ அது பிரச்சனை இல்லை. உங்கள் உடம்புகள் ஆண்டவர் ரசிக்கின்ற கலை அம்சம் நிறைந்த சிருஷ்டிப்புகள். ஓகேயா? உங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். இப்படி ஒரு உடம்பை ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்தபடினா நான் நினைக்கிறேன், உங்கள் சரீரங்களை குறித்து நீங்கள் துக்கமாய் நினைக்கிறது, குள்ளமானவர்கள் ஐயோ நான் குள்ளமே என்று நினைத்தால் நான் நினைக்கிறேன் அது தவறு. பாவம் என்றெல்லாம் நான் சொல்லவில்லை. ஆண்டவர் துக்கப்படுவார். ஏன் தெரியுமா? குள்ளமானவர்களையும் ரசிக்க ஆண்டவருக்கு விருப்பம், உயர்ந்தவர்களையும் ரசிப்பதற்கு ஆண்டவருக்கு விருப்பம். குள்ளமானவர்களை நம்ப வேண்டாம், அது வேறு. குள்ளமானவர்களையும் நம்ப வேண்டாம், வளர்ந்தவர்களையும் நம்ப வேண்டாம். ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, நாசியிலே சுவாசமுள்ள மனுஷனை நம்பாதே. இப்போ உலகத்திலே நம்பக்கூடிய மனுஷர்கள் இருக்கிறார்களா? சொல்லுங்கள். பைபிளின் படி இருக்கிறார்களா? இருக்கிறார்கள். ஹாஸ்பிட்டலுக்கு போனால் ட்ரக்கியோஸ்டமி டியூப் போட்டு இந்த இடத்தால மூச்சு எடுக்கிறவங்க இருப்பாங்க. அவர்களை நம்பலாம். நாசியிலே அவர்கள் சுவாசம் எடுக்கவில்லையே. சரியா? பார்த்துருக்கீங்களா? இந்த இடத்தால ஆப்ரேட் பண்ணி ட்ரக்கியோஸ்டமி டியூப் போட்டு வச்சுருப்பாங்க. அப்போ அவங்க பேசும்போது அப்படி தான் பேசுவாங்க, இதால் தான் மூச்சு எடுப்பாங்க. அவர்களை நம்பலாம். ஏன் நம்பலாம் தெரியுமா? அவர்களுக்கு ஒன்றும் சொல்ல முடியாது, அவர்களுக்கு சொல்ல முடியாத நிலையிலே இருப்பார்கள். அந்த நிலைமையிலே அவர்கள் கேடு நினைக்க மாட்டார்கள் என்று நினைக்கிறேன். அதனால தானே என்னவோ ஆண்டவர் நாசியிலே சுவாசம் உள்ள மனுஷனை நம்ப, சும்மா சொல்லிக்காவே சுவாசம் உள்ள மனுஷனை நம்பாதேன்னு. சரி அன்பானவர்களே, இன்னொரு முக்கியமான விஷயத்தை சொல்லுகிறேன். இப்போ ஆண்டவர் திரித்துவமான தேவன் இருக்கிறாரே, பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர். இதிலே நம்மோடு வாசம் செய்கிறவர் பிதாவா, குமாரனா, பரிசுத்த ஆவியானவரா? வண்டர்ஃபுல். ஆனால் மூன்று பேரும் ஒரு தேவன் தானே. இது மூன்று தெய்வங்கள் அல்ல, திரி ஏக தேவன், திரித்துவ தேவன். நம்மோடு வாசம் செய்கிறவர் பரிசுத்த ஆவியானவர். தேவன் பிதா எங்களோடு இருக்கிறார், எப்பொழுதும் அவர் எங்களோடு இருக்கிறார். காரணம் என்ன தெரியுமா? அவர் சர்வ வியாபகர், அவர் இல்லாத இடமே இல்லை. ஓகேயா? இயேசு நம்மோடே கூட வருகிறார், பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வாசம் செய்கிறார். இதை வைத்து ஒரு பாடல் எழுதின ஒரு பல்லவி எங்களுடைய சர்ச்சில் பாடுறோம். தேவனின் பக்கத்தில் இயேசு என் பட்சத்தில். கைத்தட்டுங்க பாப்போம். தேவனின், உடனே ஸ்பீட் குறையுது. தேவனின் பக்கத்தில். வேணாம், தட்டாதீங்கோ. நீங்க தட்டினா நான் பாட மாட்டேங்கோ. தவறுதலா தட்ட சொல்லிட்டேங்கோ, கும்பிட்டேங்கோ, மன்னிச்சுக்கிறங்கோ. இனி வாழ்க்கையில நான் பாடினா நீங்க தட்டாதேங்கோ. தட்டுனா நான் பாடுறத நிப்பாட்டிடுவேங்கோ. தேவனின் பக்கத்தில் இயேசு என் பட்சத்தில், ஆவியானவரோ என்றுமே உள்ளத்தில். ஸ்தோத்திரம். ஓ திரியேஹா உமை போற்றுவே. பாடுவோமா? ட்ரமுக்கு வரீங்களா யாராவது? டக்கு 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 குயிக் குயிக் ஒரு பல்லவி படிச்சு கொடுத்துறேன் உங்களுக்கு. எல்லாம் தேவையில்லை, ஒரு ஆள் அடிங்க. அண்ணே நல்லா ஃபாஸ்ட் அடிங்க மைக்கிள். 1 2 3 4. தேவனின் பக்கத்தில்
இயேசு என் பட்சத்தில், தேவன் என் பக்கத்தில், இயேசு என் பட்சத்தில், பிரேக் ஆவியானவரோ என்றுமே உள்ளத்தில் ஸ்தோத்திரம். ஓ திரியேகா உம்மை போற்றுவேன். ஓ திரியேகா உம்மை போற்றுவேன். பாடுவோம் எல்லாரும், கொஞ்சம் ஹையா எடுத்து பாடுவோம். தேவனின் பக்கத்தில், பாடுங்க. இயேசு என் பட்சத்தில், come on. தேவனின் பக்கத்தில், இயேசு என் பட்சத்தில், ஆவியானவரோ ஆவியானவரோ என்றுமே உள்ளத்தில் ஸ்தோத்திரம். ஓ உம்மை போற்றுவேன். எங்க பாருங்க. ஓ உம்மை போற்றுவேன். இதெல்லாம் தியாலஜி. ஓகே, இறையியல். பாடல் பாடும்போது சில நேரம் இறையியல் பாட வேண்டும். பிதா குமாரன் பரிசுத்தாவி என்ற திரியேக தேவன் என்னோடு இருக்கிறார். தேவன் என் பக்கத்தில், இயேசு என் பட்சத்தில், ஆவியானவரோ என் உள்ளத்தில். இதில் ஒரு பிரச்சனை என்ன தெரியுமா? இந்த உள்ளத்தில் நாங்கள் பாடுறோம், உண்மையாக ஆவியானவர் எங்களுக்குள்ளே எங்கே வாசம் செய்கிறார்? ஃபாதர் எழுதியிருக்கார், எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே. இப்போ எங்களுக்குள்ளே எத்தனையோ இருக்குதே. குடல் இருக்குது, பெருங்குடல் இருக்குது, சிறு குடல் இருக்குது. இன்னைக்கு ராத்திரி நானும் பாஸ்டர் நந்தனும் குடல் சாப்பிட்டோம் மேலே, இல்லையா? சிஸ்டர் தயாத்தானே சமைச்சு கொடுத்தீங்க குடல். புருஷன்ட குடலை எடுத்து சமைச்சு கொடுத்தீங்களா இல்லை மாட்டுட குடலா? ரெண்டு ஒன்று தான் பாஸ்டர். நமக்குள்ள குடல் இருக்குது, கிட்னிஸ் சிறுநீரகங்கள் இருக்குது, இருதயம் இருக்குது, என்னென்னமெல்லாம் இருக்குது, தலை இருக்குது, மூளை இருக்குது. ஆவியானவர் எங்களுக்குள்ளேயே எங்கே வாசம் செய்கிறார் சொல்லுங்க? எங்க? எல்லாம். வேற யாராவது? நினைவுகளிலே வாசம் செய்கிறார். வேற எங்காவது? எங்க? குடல்லையா? உள்ளத்தில் வாசம் செய்கிறார். அது அந்த பாட்டு. ஓகே, வேற? நினைவில், உள்ளத்தில். நீங்கள் எங்கே சொன்னீங்க? எங்கும் வாசம் செய்கிறார். நகத்திலையா? இங்கே நாக்குலையா? வேற எங்க? இந்துக்கள் சொல்லுவாங்க நாக்குல லக்ஷ்மி தேவி குடியிருக்கிறார். நம்ம ஆவியானவர் எங்க குடியிருக்கிறார்? இங்கே தான் வருது. யாரு? சரீரத்தில். 1 கொரிந்தியர் 6:19 வாசிங்க. 1 கொரிந்தியர் 6:19. உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறதென்று நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றும் அறியீர்களா? இப்போ பாருங்கள், ஒரு முக்கியமான வசனம் இது. பவுலடியார் ஒரு பயங்கர இறையியல் வல்லுனர். அவர் ஆழமான சத்தியங்களை எடுத்து எம்பியவர். அவர் சொல்லுகிறார், உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கி இருக்கிற பரிசுத்த ஆவியானவருடைய ஆலயமுமாய் இருக்கிறது என்று அறியாதிருக்கிறீர்களா? உங்கள் சரீரமானது, நீங்கள் அல்ல. ஓகே, நீங்கள் அல்ல. நீங்கள் என்றால் யார் தெரியுமா? ஆவி, ஆத்துமா, சரீரம். உங்கள் சரீரம், அதாவது உங்கள் ஆவி பரிசுத்த ஆவியானவருடைய ஆலயம் இல்லை. உங்கள் ஆத்துமா பரிசுத்த ஆவியானவருடைய ஆலயம் இல்லை. உங்கள் சரீரம் பரிசுத்த ஆவியானவருடைய ஆலயம். ஓகே,
அப்ப பாருங்கள், இந்த சரீரத்தினுடைய முக்கியத்துவம் பாருங்கள், வேதத்திலே அப்பட்டமாக சரீரத்தினுடைய முக்கியத்துவம் காட்டப்பட்டிருக்கிறது. ஆனால் ஏனோ தெரியவில்லை, கிறிஸ்தவர்களுக்கு இந்த அத்தனை வசனங்களும் தெரியும், ஆனால் சரீரத்தின் முக்கியத்துவம் தெரியாது. ஆண்டவர் கைகளால் படைத்ததும் சரீரத்தை, அதே சரீரத்தை அவர் நித்தியமாக படைத்திருக்கிறார். அநேகர் நினைக்கிறார்கள் இந்த சரீரம் உலகத்து வாழ்க்கைக்கு மாத்திரம் தான், நித்தியத்துக்கு போகும் பொழுது அங்கே ஆவியாய் இருக்க போகிறோம் என்று ஒரு போதும் அப்படி கிடையாது. இதே சரீரத்தோடு, மறுரூபம் அடைந்த சரீரத்தோடு பரலோகத்தில் இருக்க போகிறோம். இயேசு வெறும் 33.5 வருஷங்கள் வாழ வேண்டும் என்பதற்காக ஒரு சரீரத்தை எடுத்தார். வெறும் 33.5 வருஷம் என்பது நித்திய காலத்தோடு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது ஒன்றுமே இல்லை. அழகாக மரித்து உயிரோடு எழும்பி, அதற்கு பிறகு எழும்பி விட்டேன் என்று காட்டிவிட்டு அந்த சரீரத்தை மறைத்து விட்டு அவர் பாட்டுக்கு முன்பு இருந்த நிலைமைக்கு போயிருக்கலாமே. இயேசு இந்த உலகத்துக்கு மனுஷனாய் வர முன்பு எப்படி இருந்தார் தெரியுமா? யாருக்காவது தெரியாது, எனக்கும் தெரியாது. சரியா? ஆனால் ஒன்று தெரியும், அவர் பிறந்த அந்த சரீரத்தோடு இருக்கவில்லை என்பது தெரியும். ஓகேயா? ஆனால் அதற்கு பிறகு இன்று வரை இயேசு எப்படி இருக்கிறார்? அதே சரீரத்தோடு இருக்கிறார். அது உண்மையா பொய்யா? உண்மை. சரியா? அதே சரீரத்தோடு தான் அவர் வரப்போகிறார். அதனால் தானோ என்னவோ சரீரம் இருக்கிறபடினால ஒரு குதிரையும் தேவைப்படுகிறது. வெள்ளை குதிரையோடு வரப்போகிறார். முந்தியெல்லாம் அவர் குதிரையில் வரலங்கோ. பழைய ஏற்பாட்டிலே ஆபிரகாமை சந்திக்க வந்தார், சிம்சோனை சந்திக்க வந்தார், கிதியோனை சந்திக்க வந்தார், மனோவாவை சந்திக்க வந்தார், எத்தனை பேரை சந்திக்க வந்தார், குதிரையிலே வரவில்லை. அந்த உண்மையாக மனிதனாய் பிறந்து வந்த பிறகு ஒரு முறை எருசலேமுக்குள்ளே போகும்பொழுது கழுதையின் மேல் ஏறினவருக்கு இந்த குதிரை பாசம் வந்து ஆசை வந்து விட்டது போல அவர் திரும்ப வரும்பொழுது வெள்ளை குதிரையிலே ஏறி வருவதாக வேதம் சொல்லுகிறது. ஓகேயா? குதிரை இல்லாமல் வரலாமே, சரீரம் இருக்கிறது, அவருக்கு ஆசை குதிரையிலே வர. ஸோ எந்த சரீரத்தில் இந்த உலகத்தில் இருந்தாரோ அந்த சரீரத்தை அவர் இன்னும் விடவில்லை, இனியும் விட மாட்டார். ஏன்? அவருக்கு அந்த சரீரத்தின் மேல் ஒரு பற்றுதல் வந்து விட்டது. பிதா இயேசு பிறப்பதற்கென்று ஒரு சரீரத்தை உருவாக்கி இருக்கிறார். பரிசுத்த ஆவி அதற்கு ஜீவன் கொடுத்திருக்கிறார். எப்படி தெரியும்? காபிரியேல் மரியாளுக்கு சொன்னதை வைத்து தெரியும். சரியா? அப்போ இயேசு இந்த உலகத்திலே அந்த சரீரத்தோடு பிறந்தார், வளர்ந்தார். 33.5 வருஷத்துக்கு பிறகு சிலுவையிலே அறையப்பட்டார், ரத்தம் எல்லாம் சிந்தி விட்டார், இறந்து விட்டார், உயிரோடு எழும்பி இதோ நான் பாவித்த உடம்பு, இந்த உடம்பை வைத்தால் வணங்குவீர்கள், ஆகவே நான் மாயமாய் மறையச் செய்கிறேன், இப்போ நான் முன்பிருந்த நிலைமைக்கு போகிறேன் என்று அவர் மேலே போய் இருக்கலாமே. எல்லாரையும் அழைத்து கிட்டத்தட்ட 500 பேரை அழைத்து கொண்டு ஒலிவ மலைக்கு போய் அங்கே ஒரு இடத்துல இருந்து இவர்களோடு பேசிக்கொண்டே அந்த உடம்போடு மேலே போனார். வெளிப்படுத்தின விசேஷம் 5ஆம் அதிகாரம் சொல்லுகிறது, அந்த சுருள் புத்தக சுருளை திறக்க ஆளில்லை என்று சொல்லும் பொழுது இயேசு வந்து நடுவில் நின்றார். அடிக்கப்பட்ட ஆடை போல வந்தார். இயேசு சரீரத்தோடு வந்தார். இயேசு தன்னுடைய சரீரத்தை குறித்து எவ்வளவு ஒரு ஆசை வைத்திருக்கிறார் பாருங்கள். ஏனென்றால் அது மனுஷ சரீரம். ஆண்டவருக்கு மனுஷ சரீரத்தின் மேல் அவ்வளவு ஒரு ஆசை. புரிதாங்கோ? யோவான் 2:24 வாசியுங்கள். யோவான் 2:24 வாசியுங்கள். அப்படி இருந்தும் இயேசு எல்லாரையும் அறிந்திருந்தபடியால் அவர்களை நம்பி இணங்கவில்லை. பேதுரு 2:24. நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும் படிக்கு அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். அவருடைய போதும். இயேசு நம்முடைய பாவங்களை எதன் மேலே சுமந்தாராம்? தன்னுடைய சரீரத்தின் மேலே. பாருங்கள் அன்பானவர்களே,
இயேசு தான் இந்த பூமிக்கு வந்த பொழுது எடுத்த அந்த சரீரத்தின் மேல் எவ்வளவு ஈடுபாடும் ஈர்ப்பும் கொண்டிருக்கிறார் என்றால் இன்று வரை அந்த சரீரத்தை அவர் விடவில்லை, இனியும் விடுவதாய் இல்லை. ஓகே. ஆனால் அதே சரீரத்தின் மேல் நம்முடைய அனைவருடைய பாவங்களையும் எடுத்துக்கொண்டார் என்றால் எந்த அளவுக்கு நம்மேல் அவர் ஆசை வைத்திருக்கிறார், பாசம் வைத்திருக்கிறார் என்று தெரிகிறதா? அவருடைய சரீரம் பாவம் இல்லாத சரீரம். ஏனென்றால் பாவம் இரத்தம் மூலமாக வருகிறது, தெரியுமா? அது ஆதாம் பாவம் செய்து விட்டான். இப்போ ஏவாளும் பாவம் செய்தபடினால் அவளுக்கு பாவ ரத்தம், ஆதாமும் பாவம் செய்தபடினால் அவனுக்கும் பாவ ரத்தம். அவர்கள் இருவருக்கும் காயின் பிறக்கிறானே, தாயின் வயிற்றில் அவன் பிறந்தாலும் அவனுக்குள்ளே ஓடுவது யாருடைய ரத்தம்? ஆதாமின் ரத்தம். அப்பாவின் ரத்தம் தான் பிள்ளைக்கு போகிறது, தெரியுமா உங்களுக்கு? அது தாயின் ரத்தம் குழந்தைக்கு போகாது. தாயின் உணவு போகும், ஆனால் தாயின் ரத்தம் போகாது. அதனால் தான் இயேசு ஒரு குழந்தையாக மரியாதையினுடைய வயிற்றில் இருக்கும் பொழுது தந்தை இல்லாமல் பிறந்தார். ஏனென்றால் ஒரு தந்தையும் இருந்திருந்தால் இயேசுவின் ரத்தம் பாவ ரத்தமாய் போயிருக்கும். 3 பேருக்குத்தான் பாவ ரத்தம் கிடைக்கவில்லை, ஆதாம், ஏவாள், இயேசு. ஆதாமனுடைய ஏவாளுடைய ரத்தங்கள் பாவ ரத்தங்களாய் மாறின, அவர்கள் பாவம் செய்தபடினால். இயேசுவின் ரத்தம் பாவ ரத்தமாய் மாறவே இல்லை. ஏனென்றால் இயேசு நம்முடைய பாவங்களை அவருடைய இரத்தத்துக்குள் அல்லது அவருக்குள் எடுக்கவில்லை, உடம்புக்கு எடுத்தார் என்று இந்த வசனம் சொல்லுகிறது. 2 பேதுரு 2:24. ஓகே. உடம்புக்கு எடுத்தபடினால் அவர் சிலுவையிலே அறையும் பொழுது அந்த சரீரம் செத்தது, இரத்தம் சிந்தப்பட்டது. ஆனால் அந்த சரீரம் மறுபடி உயிரோடு எழும்பி மறுரூபமாகியது. ஆமென். ஒரு தடவை இயேசு சொல்லுகிறார், இந்த தேவாலயத்தை எடுத்து போடுங்கள், நான் 3 நாளைக்குள்ளே கட்டுவேன் என்று. அப்போ எல்லாரும் கேட்கிறார்கள், இவன் எப்படி இதை கட்ட எத்தனையோ வருஷங்கள் சென்றனவே, இவன் எப்படி கட்டுவான் என்று. நினைக்கிறேன் யோவான் 4வது அதிகாரத்தில் இருக்கிறது என்று. 40 வருஷம் சென்றன இந்த தேவாலயத்தை கட்ட, இவன் 3 நாளைக்குள்ளே கட்டுவேன் என்கிறானே. ஆனால் யோவான் சொல்லுகிறார், இயேசு தன் சரீரமாகிய ஆலயத்தை பற்றி பேசினார். இயேசு தன்னுடைய சரீரத்தை ஆலயமாக கருதினார். அதுபோல ஆண்டவர் நம்முடைய சரீரங்களையும் ஆலயங்களாக கருதுகிறார். யாருடைய ஆலயம்? பரிசுத்த ஆவியானவருடைய ஆலயம். பாருங்கள் எங்களுடைய சரீரத்துக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று. அதனால் தான் அன்பானவர்களே, சரீரத்திலே பாவம் செய்யும் பொழுது நானும் நீங்களும் கவனமாக இருக்க வேண்டும். இன்னும் 15 நிமிஷங்களிலே நான் முடித்து விடுவேன். அதற்கு முதல் உங்களுக்கு சில கேள்விகள் நான் கேட்க போகிறேன். எத்தனை பேர் உங்கள் சரீரங்களை ஒழுங்காய் வைத்திருக்கிறீர்கள்? முதலாவது, உங்களுடைய சரீரங்களை பேணி பாதுகாக்கிறீர்களா? ஒரு நல்ல கிறிஸ்தவன், ஒரு பக்தன், கிறிஸ்தவனை விடுங்கள், எந்த மதத்தை சேர்ந்தவனாக இருந்தாலும் ஒரு பக்தன், ஒரு நல்ல பக்தனாக இருந்தால் அவன் வழிபடுகின்ற அந்த கோயிலை ஒழுங்காய் வைத்திருப்பான். ஆமாவா இல்லையா? இந்துக்களை பாருங்கள், கோயிலுக்கு போகும் பொழுது அவர்கள் செருப்பை வெளியே கழற்றி வைத்துவிட்டு உள்ளே போவார்கள். கோயிலுக்கு போகும் பொழுது சுத்தமாய் போக முயற்சிப்பார்கள். கோயிலுக்கு போகும் பொழுது சிகரெட் குடிக்காமல் போக பார்ப்பார்கள். ஏனென்றால் வழிபாட்டு ஸ்தலத்தை தூய்மையாய் வைத்திருக்க அவர்களுக்கு ஆசை. இஸ்லாமியர்கள் பள்ளிவாசலுக்குள்ளே போக முன்பதாகவே வெளியிலே ஒரு தண்ணீர் தொட்டி இருக்கும். அவர்களுடைய கால்களை கழுவிவிட்டு தலைக்கும் தண்ணீரை தெளித்து விட்டு உள்ளே போக. எந்த மதத்தை, பௌத்தர்களை பார்த்தாலும் சரி, எந்த மதத்தை எடுத்தாலும் சரி, அந்த வழிபாட்டு ஸ்தலங்களுக்கு அவர்கள் போகும் பொழுது தூய்மையை பேணுவார்கள். கிறிஸ்தவர்களுக்கு இது ஒரு பெரிய பிரச்சனை. ஏனென்றால் நம்முடைய வழிபாட்டு ஸ்தலம் நம்மோடையே இருக்கிறது, அதுதான் நம்முடைய சரீரம். அப்போ எந்த அளவு கவனமாக நம்முடைய சரீரத்தை வைத்திருக்க வேண்டும் தெரியுமா?
ஆமென்.